அன்புக்குரியவர்களே, 17ஆம் நூற்றாண்டு மாபெரும் அம்மை நோயால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து மனிதகுலம் மரணத்தின் தருவாயில் ஒரு வீட்டுக்கு 16 பிள்ளைய பெற்று 9 பிள்ளைய அம்மைக்கு பலி கொடுத்துட்டு தான் மிச்ச பிள்ளைய வச்சு வாழ்ந்த இந்த சவுத் ஏஷியாவாக இருக்கலாம், உலக நாடுகளாக இருக்கலாம். அப்போ என்னன்னா ஒரு மாபெரும் ஒரு அதிசயமாக அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உடனடியாக அன்னைக்கு இருந்த அந்த ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள இளையோர் கூட்டம் எல்லாம் இந்த அம்மைக்கே சாவடிக்கிற இந்த நோய்க்கே மருந்து கிடைச்சதுக்கப்புறம் கடவுள் தேவையில்லை, அறிவியல் முன்னேறிடுச்சின்னு சொல்லி மாபெரும் குதூகலத்தோட ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்த இளையோர் கூட்டம் எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்களா, கடவுள் இல்லை, அறிவியல் வென்று விட்டதுன்னு. அந்த ரயில் பெட்டியில் ஓரமாக ஒருத்தர் உட்காந்து ஜெவமாலையை ஊட்டிக்கிட்டு இருந்தாராம். அவரை பார்த்து கேட்டாங்களா, ப்ரோ உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் ஊட்டுறது வேஸ்ட்டு, அதெல்லாம் அப்போ அம்மைக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, சாவெல்லாம் ஜெயிச்சாச்சு, இதெல்லாம் தேவையில்லை. அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, நோ இஷ்யூப்பா, இது என்னுடைய ஃபெய்த்து. ஐயோ அந்த ஃபெய்த்து தான் தேவையில்லைன்னு சொல்கிறேன், முதல்ல உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கன்னு கேட்டப்பா அவர் சொன்னாராம், என் பேர் தான் எட்வர்ட் ஜென்னர். அந்த மருந்துக்கு நோய்க்கு அந்த மருந்தை கண்டுபிடிச்சதே அவர் தான். ஏனால் இந்த அன்னை மரியாள் என்பது உலகம் கண்டுகொள்ள முடியாத பரம ரகசியம். அவள் இறைவனின் தாய் என்பது கத்தோலிக்க திருச்சபை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், இந்த அன்னை மரியை கொஞ்சம் இறக்கி வச்சிருந்தா இந்த லட்சக்கணக்கான சபையை நோக்கி ஓடுற அத்தனை பேர்த்தை இழுத்து வச்சிருக்க முடியும். அவங்களுக்கு அது தேவையில்லை. உண்மையின் சத்தியம் ஜீசஸ் த்ரூ மேரி என்கின்ற தியான சிந்தனையை நாம் நேரடிக்கின்றோம். இந்த அருமையான தியானத்திற்கு முதல் ஆணிவேராக இருந்து இந்த தியானத்தை ஆரம்பிப்பதற்கு உறுதுணை புரிந்த நமது பங்கு தந்தை அவர்களையும், இந்த தியானத்தின் ஏற்பாடுகளை எல்லாவற்றையும், ஏன்னா மிகச்சிறந்த ஒரு அருள் தந்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுதுதான் இந்த தியானத்துடைய வலிமை நம்ம உணர முடியும். அந்த அருட்தந்தையை நமக்காக இந்த நேரத்தில் இங்கு அமர வைப்பதற்காக மாபெரும் முயற்சி எடுத்து இந்த பங்கு ஆலயத்தில் முதலாக இன்னிசை வழியாக இறைவன் மாட்சி பெறுவார் என்பதையெல்லாம் நாங்கள் டவுசர் போட்ட காலத்திலே எங்களுக்கு உணர்த்திய எங்கள் அருட்தந்தை தாமஸ் ஜான்ஜூலின் அடிகளாருடைய பெரும் முயற்சியினால் இந்த தியானம் அரங்கேறுகிறது. இந்த தியானத்தை இப்பொழுது அவள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தமே இல்லையே. அப்படி சொல்லுங்கள், நல்லா இருப்போம். நல்லா இருக்க போய் தரங்க நிற்கிறேன். சந்தோஷம். பங்கு தந்தை சார்ல்ஸ் அவர்களுடைய ஆதரவில் இந்த ஒரு தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதரை அருங்குடையில் பார்த்துருப்பீங்க. ஃபாதர் எம்ஐ ராஜ பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஃபாதரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் பல ஆண்டுகளாக. நம்ம மறை மாவட்டத்தில் ஒய்யரதராஜன் ஒரு ஃபாதர் இருந்தார். பூசிக்கெல்லாம் வந்திருப்பாருங்கெல்லாம் வந்திருப்பார். நிறையா ஜோக்காக சொல்லுவார். அவர் நிறையா சொல்லுவார். அதில் ஒன்றை மட்டும் சொல்லி நான் இதுக்கு தொடர்பாக இருக்கிறதுனால சொல்லிட்டு தொடங்குறேன். ஃபாதருடைய அப்பா, ஒய்யரதராஜனுடைய அப்பா, அவர் ஒரு நகைச்சுவை பேச்சாளர். அவங்க ஊரில் ஒரு மரத்தில் ஏறி அவர் கிளையை வெட்டிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஃபாதர் ஒய்யரதராஜனுடைய அப்பா வெட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த கிளை முறிஞ்சு இவரும் சேர்ந்து விழுந்துட்டார். ஒய்யரதராஜ ஃபாதருடைய அப்பாவும் விழுந்துட்டார். அப்போ இது மாதிரி நான் கிளை வெட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டாளர்கள்ட்ட ஃபாதர் ஒய்யரதராஜுடைய அப்பா அதை தெரியப்படுத்துகிறோன்னு அந்த பக்கத்து வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாராம், அந்த கிளையை வெட்டிட்டு நேராக அங்கேருந்து கீழே விழுந்துட்டியா அப்படின்னாராம். அப்போ ஒய்யரதராஜ ஃபாதருடைய அப்பா சொன்னாராம், உங்கள் அப்பா வீடு கட்டி வச்சுருக்கேன், அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் தான் விழுந்தேன். அது மாதிரி அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியத்தில் இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் அதுதான் ஃபாதர் ஒய்யரதராஜக்கிட்ட ஒட்டிக்கிச்சு போல் இருக்குது. அதேமாரி ஃபாதர் எம்ஐ ராஜா அவங்க அப்பாவும் அப்படி தான் போல் இருக்குது. அவர் எதை சொன்னாலும் காமெடி தான். எப்போ குறைச்சி வைங்கய்யா, காமெடி தான். ஃபாதர் சமீபத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ அங்கே ஒரு நிகழ்வை சொல்கிறார் ஃபாதர் எம்ஐ ராஜ். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்கு 25வது வருஷம் ஜூப்ளி. அந்த ஜூப்ளியில் அந்த சம்சாரம் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சு கொடுத்தாங்க. 25வது வருஷம் ஜூப்ளி கேசரி செஞ்சு கொடுத்தாங்க. இவர் அந்த கேசரியை மாங்குன்னு உள்ளார தள்ளிக்கிட்டே இருந்தாராம் வீட்டுக்காரர். அந்த அம்மா உட்காந்து பக்கத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தாக்க அதை உள்ளுக்க தள்ளுறதுலேயே கவனமாக இருக்கியா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கையை பிடிச்சி நிறுத்தி, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அவர் சொன்னாரா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முடிவெடுத்தேன், நல்லா இருக்குது நல்லாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஏய்யா அப்படின்னு வீட்டுக்காரம்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்,
வந்த பொழுது இதே கேசரியை தான் நீ அன்னைக்கு கொடுத்த. எல்லோரும் தின்னுக்கிட்டு இருந்தாங்க, நானும் தின்னேன். எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தவர் நல்லா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். நான் சொன்னது கேசரியை, அவர் நினச்சது பொண்ணு நினச்சிக்கிட்டார், கட்டி வச்சுட்டார். அன்னைக்கு முடிவெடுத்த இனிமேல் அப்படி ஃபாதர் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா அப்புறம் அவருக்கு இடம் கொடுக்கணும்ல. ஓகே, அப்போ ஃபாதரை வந்து நான் அதிகமாக வேறு ஒன்றும் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நகைச்சுவையோடு இந்த இறை வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். சிரமங்களுக்கு மத்தியில் தான் வந்திருக்கிறார். இன்றைக்கி அவருக்கு வர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் நேற்று பெங்களூரில் அங்கே முடிச்சுட்டு நாளைக்கு சென்னையில் அதில் தொடர் வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் இந்த நாளில் மனமும் வந்து வந்திருக்கக்கூடிய தந்தை எம்ஐ ராஜ் அவர்களையும், அவர்களை இந்த ஏற்பாடு செய்து அழைத்திருக்கக்கூடிய தந்தை ஜோசப் சால்ஸ் இருவரையும் நான் வாழ்த்தி அவர்களுக்கு இடம் கொடுத்து அமைகிறேன். அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நாளை நீங்கள் மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக, அர்த்தமுள்ள நாளாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. அருள் தந்தை தாமஸ் ஜூலியன் அவர்கள் இந்த தியானத்தை தொடங்கி வைக்கின்ற பொழுது அருள் தந்தை எம்ஐ ராஜ் பற்றி சொன்னார்கள். நகைச்சுவையாக சொல்லி தொடங்கியிருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் பக்தி வாழ்வை மிகவும் நெருக்க மிகுந்த ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. இயல்போடு நம்முடைய வாழ்வில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை நம்முடைய பக்தி உருவாக்க வேண்டும். சில சபை கூட்டங்களில் பார்க்கின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்து மேலே விண்ணுலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் எங்கே தான் இருப்போம், நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையோடு உள்ள பிரச்சனைகள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் நமக்கு நெறிப்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் ஒரு சிறந்த தியான உரை. எனவே நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு இந்த தியானம் சிறப்பாக உதவி செய்யுது. யார்ட்டாவது செல் இல்லாமல் இருக்குதா? செல்ஃபோன் இல்லாமல் இப்போ சின்ன பிள்ளைக்கு கூட தனியாக வாங்கி கொடுத்துட்றாங்க. செல்ஃபோன் என்ன செய்வோம், நம்ம பேசிட்டு பேசாமல் கண்டுக்காம விட்டுருவோமா? அப்புறம் போய் சிவப்பு குறியில் நிற்கும். சார்ஜ் போட்டால் தான் திரும்ப நல்லா பேச முடியும். அது மாதிரி நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நம்ம ஆற்றலை, சக்தியை பெறுகின்றோம். இந்த தியானம் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, சக்தியை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. அதற்கு வழிகாட்டியாக தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. சில நேரம் சில மனிதர்களை பார்த்து சொல்லலாம். பைபிளில் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில், விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் சூசையிடம் போ, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, கோ டு ஜோசப், கோ டு ஜோசப். சூசையிட போனால் என்ன கிடைக்கும்? சூசையிட போனால், பழைய ஏற்பாடு சூசையிட போனால் என்ன கிடைக்கும்? அவங்களுடைய சகோதரர்லாம் போனாங்களே, என்ன கிடச்சிச்சு? சாப்பாடு கிடச்சிச்சு. சாப்பாட்டுக்குள்ளே தானியாக கிடச்சி. அதுலேருந்து வந்தது தான். கோ டு ஜோசப்னா, ஜோசப்கிட்ட போனால் எல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி தாமஸ் ஜூலியன்ட்ட போனோம்னா தியானத்துக்கு பிரதரை பிடிச்சி கொடுப்பாரு, சகோதரரை பிடிச்சி கொடுப்பாரு, ஃபாதர்ஸை பிடிச்சி கொடுப்பாரு. நம்பி போகலாம். ஏன்னா அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இப்போ அந்த அருங்குடை என்ற அந்த இல்லம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு ஆணிவேராக, அடித்தளமாக இருந்து பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து அதை வளர்த்து எடுத்தவர் அருள் தந்தை. திருச்சி மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துவதற்கு ஒரு தொடக்கமாக, அதற்கு முன்னால் சில ஃபாதர்ஸ் இருந்தாங்க, ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபாதர் வந்து மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். எனவே அவருக்கு நிறைய அருள் சகோதரர்களும் சரி, அருள் தந்தையர்களும் சரி, நிறைய பழக்கம் உண்டு. அவர்கிட்ட போனால் நிச்சயமாக யாராவது ஒருத்தர் வந்து பிடிச்சி நல்ல பணி, அதாவது இந்த செய்தி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு நபரை பிடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எனவே தந்தையர்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் மிகச் சிறப்பாக பங்கெடுத்து அர்த்தமுள்ள சிந்தனைகளை பெற்று உங்களுடைய வாழ்வுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வரிய வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறவங்க மட்டும் கைத்தட்டுக்கு பார்ப்போம். கோடிய அற்புதரும் நன்னாக்கு அழியாத நற்றவரும் தப்பறைகளின் சம்பட்டியும்
பேய்களை அடித்து விரட்டுகிறவரும், லிஸ்பன் தேசத்து லீலி மலரும், குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தியவரும், பதுவை நகர் தூய அந்தோனியாருடைய பக்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் நான் யாரை பற்றி பேசினேன்? உங்கள் பங்கை பற்றி பேசினேன், அந்தோனியாரை பற்றி பேசினேன். ஆக அருமையான நல்ல உரைகளை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, நல்ல வார்த்தைகளை சொல்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஆகவே அருமையான நண்பர் ஜூலியன் தாமஸ் அவர்கள் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி என்னை பெருமைப்படுத்தியதற்கு இயேசுவின் இணைய நாமத்திலே, அன்னை மரியாள் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதே போல் உங்கள் பங்கு தந்தையை இன்று தான் முதலாக பார்க்கிறேன். பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஃபாதர் ஜூலியன் சொல்லுவார். ஆனால் இப்பொழுது உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளம். ஆக அப்படிப்பட்டவர் முன்ன பின்ன எனக்கு தெரியாமலேயே அந்த சாமியார் வரட்டோன்னு பர்மிஷன் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கும் என்னை வரவேற்றதற்கும், டேய் மைக்கில் எவனை கை வச்சிட்டான் பார், அதற்கு அருமையான தந்தைக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். பிரியமான பிள்ளைகளே, திரு யாத்திரை போகிறவங்களாம் கை தூங்க பார்ப்போம். யார் யார் திரு யாத்திரை போகிறீங்க? திரு யாத்திரை எது யாத்திரை போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சகாயம் யாரோ கம்மி பண்ணியிருக்கிறாங்க மைக்கை. முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வைக்க சொல்லு. மாற்றக்கூடாது, ஒரு தடவை வச்சா வச்சது தான். என்னது உனக்கு கேட்குது? நாங்கள் பேசணும்ல, இவ்வளோ நேரமாக பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. கேட்டால் கூட ஒன்றும் ஆக போகிறதில்ல, விடு. இப்போ என்ன கேட்டு என்ன மாறிட போகிறோம்? நம்ம இதே தான் 2000 வருஷமாக பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். ஏதாவது ஒரு பெரிய மாற்றமாகி என்னத்தான் கேட்குதா இல்லையா? ஏதோ பாவம் டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்க்குற மாதிரியே பார்க்குது. ஆக இந்த இனிய நாளிலே அன்னையை பற்றிய சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் கேட்க ஆசைப்படுவீர்கள். யாருக்கு என்னை பற்றி தெரியுமோ தெரியாதோ, நம்ம யாருக்கும் நம்மளை பற்றி தெரியணும் அப்படின்னு அக்கறைப்படவே கூடாது. கடவுளுக்கு நம்மை பற்றி தெரிந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு முன்னாடி அப்படி பேசிட்டானே, என்ன புரிஞ்சுக்கலையே, என் கூடயே இல்லையே. இல்லை தான், பேச மாட்டான் தான், உன்னை பிடிக்காது தான், அதனால தான் நீ கடவுளை நோக்கி வந்திருக்கிறாய். ஆமேன். ஆமாம், அவங்களாம் இருந்துட்டாக்க நீ கடவுளை தேட மாட்டாய். சரி, முதலாக ஒரு பங்கில் நான் பங்கு சாமியாராக போனேன். நான் இது வரைக்கும் 2 பங்கில் தான் இருந்தேன் பங்கு சாமியாராக. ஏன்னா அதுக்கு மேலே நான் பங்கு சாமியாருக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ ஊராக போய் ஆண்டவருடைய வார்த்தையை போதி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மரியாள் சிறுமியாக இருந்தபோது உலகம் அறியாதவளாக இருந்தாள். இன்னைக்கு சிறுமிக்கு எல்லாம் தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியாதெல்லாம் அதுங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு செல்ஃபோனை நோண்ட தெரியாது. உன் பிள்ளைகிட்ட கொடுத்துப்பாரு. ஆனால் மரியாள் சிறுமியாய் இருந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். பருவம் எய்திய பொழுது இறைவன் கொடுத்த சவாலை ஏற்றாள். இறைவன் கொடுத்த சவால் தான் என்ன சவால்? என்ன சவால் கொடுத்தாரு? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு சவால். தாயாய் மாறிய பொழுது அன்பு மகனை தாரை வார்த்து கொடுத்தாள். விதவையாய் சிலுவையின் அடியில் நின்றபோது உனக்கும் எனக்கும் தாயானாள். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதாங்க மாதாவை பற்றி 4 விஷயம். சிறுமியாய் இருந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். பருவம் எய்திய போது இறைவன் கொடுத்த சவாலை ஏற்றாள். தாயாய் மாறிய பொழுது அன்பு மகனை தாரை வார்த்து கொடுத்தால். சிலுவையின் அடியில் நின்றபோது உனக்கும் எனக்கும் தாயானாள். இவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க இன்னைக்கு பிரசங்கத்தை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? ஆக முதல் பாடலாக மாதாவுடைய பாட்டை பாடிட்டு நம்ம தொடர்ந்து தியான உரைக்குள்ளே நுழைவோம். அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே. என்ன வேலை செய்த செய்யலையா? அப்போ பாட்டு கேன்சல்.
பாட்டு கேன்சல். ஏன்னா நீங்கள் தான் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுக்கிறீங்க. அதனால் தொடர்ந்து அது கரண்ட் வரும்போது அந்த பாட்டை நம்ம பாடிக்குவோம். இங்கே மாதாவை பற்றி நம்ம யோசிக்கணும். திரியாத்திரை அப்படின்னு தான் போட்டிருக்கு. திரியாத்திரை போகிறவங்களுக்கு தியானம். நீங்கள் ஏன் அவங்க உட்காந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் போகிறீங்களா? அதாவது அந்தோணியார் கோயிலில் பொய் பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நன்னாக்கு அழியாத நற்றவர் அந்தோணியார். போகாதவங்களாம் யாரு? வீட்டுக்கு போங்க. போகிறவங்க மட்டும் இங்கே உட்காரு. ஆக அவங்களுக்கு தான் அப்படின்னாங்க. இல்லை, யாத்திரை என்பது எல்லாருக்கும் சொந்தமானது. ஆமென். வாழ்க்கை என்பதே ஒரு யாத்திரை, பயணம். என்ன, எல்லாரும் ஒரு பயணம் போகிறோம். பயணம் போகிறத வந்து டூருக்கு போகிறது கிடையாது. யாத்திரை என்பது திரு யாத்திரை, புனித பயணம். புரியுதுங்களா? யாத்திரைன்னா புனித பயணம். அதனால தான் காவி ட்ரெஸ் கட்டிக்கிறீங்க இல்லையா? அதை கட்டிக்கிட்டு எல்லா பொய்யும் சொல்லிடுறீங்க இல்லையா? சண்டை நடக்குது, நீயா நானா பார்த்துடலாம் அப்படி இருக்கு. இது புனித யாத்திரைக்கு போவதற்கு முன்னால் ஒரு தயாரிப்பு தான் அந்த காவி கலர். நான் உள்ளே வந்தவொடனே நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அங்கே கேட்டவொன்னு தான் சொன்னார், இல்லை இல்லை அதெல்லாம் திரு யாத்திரை போகிற கேஸ் அப்படின்னாங்க. ஆக அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம் என்பதே ஒரு தயாரிப்பின் முன்னடையாளம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், மறந்துடவே கூடாது. நம்மெல்லாம் யாரு? பயணிகள். நீயும் பயணி, நானும் பயணி, எல்லாரும் பயணி. நேரம் வரும்போது அவன் ஸ்டாப் வந்தோடனே இறங்கிடணும். இறங்கினோன்னா என்ன, உன் ஸ்டாப் எது? எல்லாருக்கும் ஒரே ஸ்டாப் தான். அந்த ஸ்டாப்புக்கு பேர் என்ன? மரணம். மரணம். அதை ஒத்துக்க, முதல்ல அதை எடுத்துக்கணும். யாத்திரை போறவங்க எல்லாருக்கும் இது, எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் யாத்திரை போறோம். எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ஒன்றுதான், இது யாத்திரை, பயணம். திரு யாத்திரை இது வாழ்க்கை பயணம், புனித பயணம். இந்த பயணத்தில் ஒரே ஒரு முடிவு தான், மரணம். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் செய்ய போறது பயணம். இதை நீங்க வாழ்க்கையில் மறந்து விடவே கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பாட்டி ஊசியில் நூலு கோத்துக்கிட்டு இருந்துச்சான். இப்போ நிறைய பசங்களுக்கு ஊசி நூலுன்னா என்னன்னு தெரியாது. அது கடையில் போயிட்டு 36, 46, 47, 48 எக்ஸல் ஃபிட்டிங் குப்பிங் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுதுங்க இல்லையா? ஏன்னா அது சைஸுக்கு டாக்டர் இதை அந்த டெய்லரால் தைக்கவே முடியல. அதனால் எல்லாம் கடையில் வாங்க ஆரம்பிச்சிச்சு. அது சைஸை சொன்னால் தூக்கி போடுறான், அதை போட்டு பார்க்குது, ஃபிட்டிங் ஸ்லிம் ஃபிட் வந்துடுது இல்லையா? அப்படிதான் நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இப்போ ஊசி நூலுன்னா என்னன்னு, குட்டி அடியே ராசாத்தி, இங்கே பார், ஊசி நூல்னா என்னன்னு தெரியுமா? ஊசி நூல் தெரியுமா தெரியாதா? ஊசி எடுத்து கண்ணை குத்திடுவேன். தெரியுமா? 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 யார் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில்? பக்கத்து வீட்டுக்காரியா? அம்மா. அம்மா எல்லாத்தையும் காப்பி அடிச்சு சொல்லுங்கிற நீ உட்காந்துக்கிட்டு. ஆக சரி, ஊசி நூல் இந்த பிள்ளைக்கு தெரியுதுன்னா ஆச்சரியம்தான். ஊசி நூல் எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தாத்தாவுக்கு வயசாகும். வயசானாலும் வேலை செய்தா, வயசானாலும் பாட்டியை ரொம்ப கிண்டலாக கூப்பிடுவார். கிழவி கூப்பிட்டுருக்காரா இல்லையா? கூப்பிடலன்னா உங்கள் 2 பேருக்குள்ள பாசம் இல்லைன்னு அர்த்தம். அவர் ஸ்டைலாக கூப்பிடுவார். கிழவி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அது ஒரு பாச பிணைப்பு. அப்படிதான் கூப்பிடுவார் ஆம்பளை. அவருடைய வயசை குறைச்சிக்கிட்டு கூப்பிடுவார். கூப்பிட்டவர்னா என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்க்கல, ஊசி நூல் கோத்துக்கிட்டு இருக்க. உடனே அவர் சொல்கிறார், அடியே உனக்கே பாதி கண்ணு டோர, உன் கண்ணு தெரியாது. இதில் நீ எங்கே போய் அந்த ஊசியினுடைய நுனியில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? எது வழியாக நூலை கோப்போம்? ஓட்டல்லம்மா, காது. அதுக்கு பேர் என்னது? அதுக்கே காது. அந்த காது வழியாக தான் நூலை கோக்கணும். ஸோ மாதா அந்த பிள்ளை கோத்துட்டு கிடக்குது. தாத்தா என்ன பண்ணுறாரு, உனக்கு கண்ணு தெரியலன்னு கையில் பிடுங்கிட்டார். பிடுங்கின வேகத்தில் ஏற்கனவே தாத்தாவுக்கு கை ஒதுருது. இந்த ஒதுரி ஊசியை கீழே போட்டார்.
ஊசி கீழே விழுந்தது, பாட்டிக்கு தெரியல, தாத்தாக்கு தெரியல. காரணம் ரெண்டும் குருடு, கண்ணு தெரியாது. அவ்வளோ அந்த ஊசி கீழே விழுந்தா எடுப்பீங்களா? எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது கடைசியில் தாத்தா எடுத்து இந்த விரலை வச்சுக்கிட்டு அவர் நினப்பு என்னன்னா ஊசி கையில் இருக்கிறது தான் நினப்பு. இந்த கையை அப்படி நீட்டிக்கிட்டு கோத்துக்கிட்டு கிடக்கிறார். பேராண்டி வரான், என்ன பண்ணுற? ஊசி நூல் கோக்குறேன்டா. ஊசியை காணோம். காணமா? அடா கண்ணு தெரியாத பையில, என் கையில் தான் இருக்குது ஊசி அப்படின்னாரு. ஆனா தாத்தா ஊசி கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு நீங்க கூட ஊசியை தொலைச்சிட்டீங்க, நூலை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க கோக்கலாம், இந்த நூலை எது கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது மாதா. இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும். பைபிளெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை, படிக்க வேண்டியது வீட்டில் தான், இங்கே என் முன்னாடி வேணாம். நான் தான் படிச்சதை சொல்கிறேன்னே, அப்புறம் என்ன நீ ரெஃபர் பண்ணுறியா? கரெக்டாக சொல்கிறானா அந்த ஆளுன்னு. இந்த 4ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார். என்னன்னு? ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள், ஊசியும் நூலும். நீ நூல், ஊசி கடவுள். இப்படி வாழ்ந்தவள் தான் மரியாள். எங்கேயாவது நம்ம இணைஞ்சிருந்தாதான் சந்தோஷம் இருக்கும். உண்மையா பொய்யா? எங்கேயாவது இணைஞ்சிருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். அதனால முதல்ல அந்த பாட்டை பாடிட்டு நம்ம திரும்ப ஜெப ஆராதனைக்குள்ளே நுழைவோம். அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. போட்டு பீட் போட்டு பீட்ஸ் நல்லா கை தட்டி இந்த பாடலை பாடணும். என்ன? அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கு ஒலிக்கட்டுமே. என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மாள், இப்பொழுதும் நம் அன்னையம்மாள். அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள். என்ன? முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துருங்க பாப்போம். கை கொடுங்க, கை கை கொடுங்க, கை கொடு. கை கும்பிடு இல்லை, கை கொடு. ஐயா கையை கொடுத்துட்டீங்களா எல்லாரும்? மோதிரமெல்லாம் பத்திரம், வேளாங்கண்ணி போறதுக்கு முன்னாடி விட்டுறாத. ஆக ஆண்டவரோடு இணைந்து, எனக்கு எது கை கொடுக்க சொன்னா இணையுங்கள். ஆண்டவர் வேதத்தில் அழகா சொன்னார், என் பேரால கூடி இருக்கிறவங்க மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். நீங்க இங்க வந்து பல்வேறு நினைவுகளோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முடியாது. ஆண்டவரோடு இணைந்தால்தான் இந்த பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் இணைதல் மிக மிக அவசியம். மரியாள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், அது காரணம் இந்த கபிரியேல் தூதர் வந்த உடனே சொல்லுவார் பாருங்க, என்னன்னு பேசுறாரு கபிரியேல் தூதர் மாதாவை பார்த்து. சத்தமா சொல்லு. அதான் மெயின் வார்த்தை. அருள் நிறைந்த மரியே பெரிய வார்த்தை கிடையாது. அவள் அருள் நிறைந்தவள், காரணம் அவளோடு ஆண்டவன் இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அங்க யார் கூட இருக்கிறியோ அவங்கள வச்சுதான் உனக்கு பெருமை. பிரைஸ் தி லார்ட், இல்லையா? இப்ப டாக்டர், உங்க வீட்டுக்காரர் டாக்டர்னா, நீ டாக்டர் இல்லைன்னா கூட உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீ டாக்டர் பஞ்சாதி, இல்லையா? இல்லையா?
என்னம்மா? ஆமா, நீங்க சாமியார் ஆகல. சாமியார் பிள்ளைய பெற்று வளர்த்து அதை சாமியார் ஆக்கியிருந்தீங்கன்னா, சாமியார் கூட நடக்கும்போது அப்படி ஊர்ல வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சாமியாருடைய நாம்பள தானே என்ன பார்த்து சாமியார் அம்மான்ற. சாமியாருடைய அம்மா. புரியுதா? நீ யாரு கூடிய சேர்றியோ அதை வச்சுதான் உனக்கு பெருமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணுச்சு, ஃபாதர் சொல்லுமா. ஃபாதர், ஏய் சொல்லு, என்ன விஷயம்? ஒரு நல்ல பையன் வேணும் ஃபாதர். எதுக்கு? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இல்ல, என் பொண்ணுக்கு. நல்ல பையன், நல்ல குடும்பம். அங்க பாருங்க, சொல்ல எவ்வளவு ஆசைப்படுறேன். உனக்கு கொடுத்தா அந்த அதே ஆசை, நல்லா ஆசை பிடிச்சது. நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். ஒரு பையனை பார்த்து சொல்லுங்க ஃபாதர். டக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃபாதர். ஏமா டக்குன்னெல்லாம் பார்க்க முடியாதுமா, பார்த்து சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ண, அந்த நல்ல பையனை கண்டுபிடிச்சிட்டேன். யார் ஃபாதர்? நான் தான். வேற யார் நல்லவங்க? கை தூக்கு பார்ப்போம். நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறியா? இல்லையே. நல்ல வீட்டுக்காரா? நல்ல மனைவியா? அப்கோர்ஸ் நான் நல்ல சாமியார். உங்களுக்கு தான் தெரியாது இல்ல. ஆக நல்ல நல்ல அதெல்லாம் கிடையாது. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். மனுஷன்ற யாரு? குறை உள்ளவனுக்கு பெயர் தான் மனிதன் என்று பெயர், குறை இல்லாதவனுக்கு பெயர் இறைவன். பிரைஸ் தி லார்ட். அதனால எல்லாம் இந்த குறையே சொல்லுவான் பாரா. ஏதாவது சாமியாரா இருந்தாலும், சிஸ்டரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டா இருந்தாலும், அக்கத்து வீட்டா இருந்தாலும், அண்ணன் தம்பியானா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த குறை அடங்கு. அந்த குறையை ஏன் பார்க்கிற? முதல்ல திரியாத்திரை போகும்போது இந்த நினைப்பு வேணும். மரியாள் குறை கண்டுபிடிக்கவில்லை. கபிரியேல் தூதர் சொன்ன வார்த்தையிலே ஒரு நிறைவை கண்டாள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவளுக்கு பேர் அருள் நிறைந்தவள். இப்ப புரியுதா? தூக்கம் வருதுன்னா சொல்லிடு. அனாவசியமா தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா நேரா வந்து மைக்கிலே பொட்டுன்னு போடுவேன். ஏன்னா நான் நைட் பிரேயர் நடத்துற ஆளு. அச்சரப்பாக்கம் சென்னையில் இருக்கு இல்லையா, அமாவாசை ஜபம் 21 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நைட்ல யாராவது தூங்கினா நேரா வருவேன். கார்ட்லெஸ் போன், நான் எங்க போனாலும் வேலை செய்யும். பக்கத்தில் வந்து நக்குன்னு வச்சு வீட்டுக்கு போய் தூங்கு. சென்னையிலேருந்து ஒருத்தன் பாவம் உடம்பு சரியில்லாத ஆளை நிக்க வச்சுட்டு சொல்லு. புரியுதா? ஆக எங்க மாதாவை பத்தி சொல்லிட்டு கிடக்குறேன். முதல்ல இணையணும். யாரு கூட? ஐயோ, ஆண்டவரோட இணையற மூஞ்ச பாரு. இல்ல, ஆண்டவரோட இணையுதான், இணைஞ்சு இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். புரியுதா? என்னது? நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் இணைந்திருந்தால். சத்தமா பேசாத்தா. அப்படியே சாமியார் பிரசங்கம் வச்சுவாரு 1 மணி நேரம். அப்படியே குத்த வச்ச மாதிரியே உட்காந்து இருக்காத. இப்பதான் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுது. இப்படியே உட்காந்து இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ பையன் அப்படியே ஆக்டிவா இருக்கணும். மூஞ்சில தெரியணும். என்ன மூஞ்சில தெரியணும்? நீ கவனிக்கிறியா கவனிக்கலையான்னு நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ, கேஸ் ஆஃப் பண்ண வந்துட்டேன்டி. அந்த ஆள் வீட்டுக்கு வந்து தேடுவானே, அவனுக்கு லஞ்ச் பண்ணலையே. பூட்டை கரெக்டா பூட்டிட்டேன்னா இங்க இழுத்து பார்த்துன்னு இருக்கோம். இங்க நான் ஒருத்தன் பிரசங்க வச்சுக்கிறேன், அது பூட்டை இழுத்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த கவனமெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு இணையுங்கள். இணைந்தால் தான் அது பயணம். பயணத்தில் தனியா போகக்கூடாது. தனியா போனா என்ன ஆயிடுவேன்? தனியா போனா என்ன ஆகும்? பிரச்சனை வரும். இப்ப வீட்டுக்காருக்கு பாருங்க, ரோட்டை கிராஸ் பண்ணும் போது அவர் கையை மட்டும் சத்தியமா பிடிக்காதீங்க. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது, யோ நீ போ, நீ போ, வாப்புல நான் கூட்டு போறேன், மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ போ. முதல்ல போனா நீ மட்டும் போ. அவர் பயத்துல உன் கையை நடு ரோட்ல வந்து விட்டு போடுவார். மனிதர்கள் நடுவிலே இறக்கி விடுபவர்கள், கடவுள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருவார். பிரைஸ் தி லார்ட். கை தட்டிக்கணும் உடனே, டப் டப்னு.
எதுக்கு கை தட்ட சொல்றேன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்க நல்லா இருக்கலாம். கை தட்டினா சுகர் வந்திருந்தா கூட உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனால தான் அப்படியே கை தட்டினீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா அப்படியே கேஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் பிரச்சனை உனக்கு தான். ஆக முதல்ல ஆண்டவரோடு இணையுங்கள். மரியாதை ஆண்டவர் உம்முடன் இணைந்திருக்கிறார். அதான் கபிரியேல் தூதர் சொன்னவன மாதாவுக்கு பிடிச்சது. கடவுளோடு இணைந்திருக்கிற ஒருவன் தான் அருள் நிறைந்தவன். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்க. அருள் நிறைந்த மரியே சொல்றல்ல, மரியான் சேனை இருக்காங்க. மரியான் சேனை எல்லாம் அருள் மரியா சொல். அருள் இந்த மரியாதைய வாழ்க, கதவை சாத்திரி அவன் வரான், அச்சிஷ்ட மரியாதைய வாழ்க, இங்க பாரு அவன் வரான். இப்படியெல்லாம் நம்ம ஜெபமாலை சொல்றோம். இந்த ஜெபமாலையில் நீயும் மாதாவும் சேர்ந்தா இருக்கிறீங்க. இதுல வேற பாட்டு, ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். அப்படியே எனக்கு எரியும் அந்த பாட்டை கேட்கும் போது. என்ன போய் சொல்லி பாடுதுங்களே இந்த பாட்டை அப்படி. ஆக பிரியமானவர்களே, அருள் மிக பெற்றவளே, நிறைந்தவளே வாழ்க. எனக்கு அருள் மிக கூட வேண்டாம், மிக குறைவு, பாதி. நிறைந்தவள் என்றால் கம்ப்ளீட், நிறைஞ்ச குடம். யாரு? மரியாள். ஆகவே மரியாள் ஆண்டவரோடு இணைந்தவுடனே அவள் அருள் நிறைந்தவளாக மாறுகிறாள். அருள் நிறைந்தவள் காரணம் அவள் ஆண்டவரோடு இணைந்திருந்ததால் அவள் அருள் நிறைந்தவள். புரியுதா? உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடக்கணும்னா யார் கூட? ஆண்டவரோடு இணைந்திருந்தாள். அதனால நான் பவுலடிகளார் சொல்ல, ஆண்டவரோடு இணைந்தால் மகிழ்ந்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மகிழ்ந்திருப்பாய். அதான் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம நிறைய பேர் சாவியை தொலைச்சிட்டோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சாவி கொடுத்திருக்காரா கடவுள். அந்த சாவிக்கு பெயர் என்ன? உங்களுக்கெல்லாம் ஒரு சாவி இருக்கு கையில. அதை வச்சு என்ன ஒண்ணு பண்ணலாம். அது ஒரு கருவி. அடுத்தது சாவி. சாவி அப்படியே பாத்திரம் இருக்கு, அதை சொல்லு ஏதாவது. சாவி கடவுள் தான் ஒவ்வொரு கைகளிலும் இருக்கிற சாவி. அதை வச்சு பூட்டலாம், திறக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். புரியுதா? நீ என்ன பண்ற? பூட்டி வச்சுட்டு உக்காந்து நீ அங்கேயே இரு. நான் இங்கேயே இருக்கிறேன். திற, கடவுளை திற. கடவுள் கூட மரியாளின் கற்பப்பையை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கற்பப்பை திறந்ததால் இயேசு என்ற சாவி உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. கைத்தட்டிக்கோ. ஆக கடவுளோடு இணைந்து வாழ்கிற பொழுது பயணம் என்பது முக்கியம். பயணத்தில் யார் கூட வருகிறார்கள் என்பது முக்கியம். மரியாளின் வாழ்வு ஒரு பயணம். அந்த பயணத்திலே இயேசு ஒரு துணை. அதனால்தான் இயேசுவை தன் வாழ்வில் முதல் துணையாக கொண்டவள் மரியாள். அவளால் மட்டும்தான் இயேசுவை நோக்கி வழிகாட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். அதான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க. மரியாள் என்ன தலைப்பு கொடுத்தீங்க எனக்கு? இன்னைக்கு பத்திரிகையே பார்க்கல. மரியின் வழியில். கரெக்டா சொல்லு. ஆத்தாளுக்கு நல்லா கொஞ்சம் மூளை இருக்குது. வெரி குட். மரியாள் வழியில் இயேசு. காரணம் மரியாளின் பயணம் முழுவதும் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க. மதியான சாப்பாடு உண்டா? உண்டா? இருக்குதான். அதனால அப்படி தெம்பா உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி பாவம் சுகரு, ரத்தம், இது ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கை கால் மூட்டெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்றேன், இயேசுவை துணையாக கொண்டு நட. மரியாள் இணையாகவும் துணையாகவும் தன் மகனாகவும் கூட்டி நடந்ததால் அவளுக்கு இயேசுவின் வழி தெரியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடம் எப்படி போவது என்பது அவளுக்கு தெரியும். இயேசுவிடம் எப்படி பேசுவது என்பது அவளுக்கு தெரியும். இயேசுவிடம் எப்படி தன்னுடைய தேவைகளை எடுத்து சொல்வது என்பது அவளுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் பைபிள் வசனம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த நேரத்தில் மரியாள் சொல்லுகிற மிகப்பெரிய பாடம், இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு போக நான் தயார், நீ வர தயாரா? ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினானா, அன்பு கடிதம் எழுதியிருக்கிறான்.
எழுதி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா பாருமா, படிச்சு பாருமா, அப்பாவுக்கு கொடுக்க போற அந்த லெட்டரை. அம்மா படிச்சு பார்த்துட்டு, இல்லை கண்ணு இதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு, இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன், இப்போ எடுத்துட்டு போய் கொடு, இப்போ எடுத்துட்டு போய் கொடு. அப்போ அப்பாவிடம் போவதற்கு அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணல, வழியை காமிச்சா போதும், நீ எனக்கு ரெக்கமெண்டே பண்ண தேவையில்லை, மாதா வழி சொல்லுவாள். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடத்துல இருக்கிற கடவுளை பார்க்க தெரியாத நீ அவரை எங்கும் கண்டுபிடிக்க முடியாது. இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடி இல்லையா? அதனால நான் பச்சிலையோ மருந்துகளோ களிம்புகளோ எனக்கு சுகமும் தரவில்லை, வேலனும் தரவில்லை, இறைவாவுமது வார்த்தை எனக்கு சுகமும் தந்தது, பெலனும் தந்தது. ஆக நீ எத்தனை டாக்டர்ல பாரு, கூட இருக்கிற ஒரு டாக்டர் நினை. இந்த பயணம் போறோம் முதல்ல தலைவன் இயேசு பாதையில் தலை நிமிர்ந்து நடக்கிறோம், மலைகள் போல தடை வந்தாலும் மலைத்திடாமல் கடக்கிறோம். எப்படி இந்த பயணத்தில் நிறைய தடை வரும். நான் சொல்றது வெறும் பாத யாத்திரை டு வேளாங்கண்ணி கிடையாது. நம்முடைய பயணம் கருவறை முதல் கல்லறை வரை. இந்த பயணத்தில் யார் உனக்கு பெஸ்ட்? யார் உனக்கு பெஸ்ட்? கூப்பிட்டுக்கா, வேற வழி இல்லை, அவரை கூப்பிட்டுக்கணும் பயணத்தில். இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஐசியூவில் படுத்துக்கிட்டு கிடந்தேன். நான் ஐசியூவில் படுத்தாக்க என்ன ஆகும்? 85 கிலோ இருந்த நான் 65 கிலோக்கு வந்துட்டேன். ஒரு சாமியார் பார்த்தாரு என்ன, ஏய் ராஜி என்னடா இது, எவ்வளோ குண்டா இருந்த, புடி ஒல்லி ஆயிட்டேடா, ஸ்லிம் ஆயிட்டேடா, எப்படா ஜிம்முக்கு போறியா ஜம்முக்கு போறியா அப்படின்னாரு. வா வா வா, நான் எங்கிருந்து வர்றேன்னு காட்டுறேன், வா, நீ ஜிம்முக்கு போவாத, டயட்ல இருக்காத, ஒரே ஒரு வாரம் ஐசியூல படுத்துட்டு வந்துரு, நீ என்ன விட சூப்பரா இருப்ப. என்னது, என்ன விட நீ நல்லா இருப்ப, வா. ஆக அவருக்கு வழி சொன்னோம். அவர் சொன்னார், அடா பாவி, இதை விட நீ கல்லறைக்கு வழி காட்டிருக்கலாமே. பிரியமான பிள்ளைகளை, துணை சரியாக இருந்தால், இணை சரியாக இருந்தால் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். மாதாவுக்கு பயணம் அருமையாக இருந்ததற்கு காரணம் அவளுக்கு துணையாக இருந்தது இயேசு, பரிசுத்த ஆவி. இல்லையா? இப்போ நீங்க ரொம்ப சாதாரணமா வாசிக்கிறீங்க, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே அப்படின்னு. இன்னைக்கு நைட் 1 மணிக்கு நான் இந்த வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எல்லாம் தூங்கிறீங்க. இருட்டில் வந்து வெளிச்சமே இல்லை, வெள்ளை அங்கியோடு. உன் பேர் என்ன? ஆரோவா? ஆரோ, அவ்வளவுதான், ரோ போயிட்டு சேர்ந்துரும். அப்படி வந்து அரு அப்படின்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையில் இருள் வந்துடும். ஏன்னா சர்வ சாதாரணமா ஒரு பொம்பளை பிள்ளை, 13 வயசு பிள்ளை, கபிரியேல் தூதர் வராரு. இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா சாதாரண ஒரு பெண் இதை எப்படி பார்ப்பாள்? 13. அந்த பொண்ணு, இந்த ஊர் பேருனா துரைசாமி. இந்த ஊர்ல அந்த பொம்பளை கருத்தரித்திருந்தால் இங்க இருக்கிற பெண் அந்த பெண்ணை விட்டு இருப்பாளா? சொல்லு பார்க்கலாம். விட்டு இருப்பியா நீ உன் தெருவில், உங்க அன்பியத்தில்? அது ஒரு வரியாய் சாணியில, அது ஒரு உங்க ஊர் தெருவில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. 13 வயசு பிள்ளை விட்டு இருப்பேன். அந்த குழந்தை உள்ளே செத்துருங்க. நீ பேசுற பேச்சு அவ்வளவு அவமானம். அதான் சொல்ற, பயணம் சாதாரணதல்ல, பயணம் சாதாரணதல்ல. தடங்கள் வரும், தடைகள் வரும், மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும். பாட்டு பாருங்களா, காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து
அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. எதுக்கு? அமைதி தேடி அலையும் நெஞ்சம். அமைதி வேணும்னா தடையை கடக்கணும். சர்வ சாதாரணமா இதோ நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் இது கிறிஸ்துவின் நற்செய்தி அப்படின்னு சாமியார் சொன்னா கிறிஸ்துவே மக்கு புகழ் எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி நடந்திருக்கும்? ஒரு சின்ன யோசனை இல்ல? சரி, ஆண்கள் தான் யோசிக்கல, ஒரு பொம்பளைங்க யோசிக்க கூடாது. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பெண்ணுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? எப்படி துடிச்சிருப்பா? எப்படி அழுது இருப்பா? எப்படி நடுங்கி இருப்பா? சமூகம் விட்டு இருக்குமா? உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கும்ல. நல்ல வேலைங்க, மாதா நம்ம தெருவில் கருவூர்ல அது எங்கோ ஒரு இடத்துல கருவுற்றது. அதனால மாதாவும் பொழைச்சாங்க, இயேசுநாதரும் பொழைச்சார். நம்ம ஊர்ல வந்திருந்தா 2 செத்து இருக்கும். அவ்வளோ வாய் நமக்கு. பயணத்துல நம்ம இந்த திரியாத்திரை போறவங்கலாம் என்ன சொல்லிக்கிட்டே போவாங்க? பயணம் போகாதவங்களை கேட்டுனுக்கிறேன், பயணம் போறவங்க இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஐயோ அப்பா, உங்க வீட்டுக்காரர் கொடுத்து வச்சு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, வாயை திறந்தாலும் அடிங்கி நிற்பார். என்ன வாய்ஸ் பத்தியா? மரியா வாய்க்கா சொல்ல முடிஞ்சு போச்சு, சொல்லிக்கிட்டா போனோம். அதான் துணை, பயணத்தில் துணை இந்த வார்த்தைகள், உந்துதல்கள். மரியாளுக்கு துணை என்னது? சூசியப்பரா. அவள் கருவுற்ற அந்த இயேசுவே அவளுக்கு துணையாக இருந்தாள். இதான் ஆச்சரியம். ஒரு ஃபீலிங்கோட கை தட்டு காத்தா தட்டணும். இல்லைன்னா பாவம், உங்களெல்லாம் திருமணம் செஞ்ச ஆளு வேஸ்ட். இந்த சிரிக்காத மனைவி கிடைச்சான்னா அவன் பாவம், அவன் பாவம். அதே மாதிரி தின்னுபுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லாத ஒரு வீட்டுக்காரர் கிடைச்சான்னா நீ பாவம். சொல்லணும், நன்றிமா, நல்லா செஞ்ச, நான் செஞ்ச அநியாயத்துக்கு நீ கொஞ்சம் விஷத்தை தூக்கி குழம்புல போட்டிருந்தா நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். மனைவிமாரே உங்களை ஆராதிக்கிறேன்னு சொல்லணும். ஆண்கள் எல்லாரும் சொல்லிதான் ஆகணும். நீ பண்ற அக்கிரமத்துக்கு லைட்டா உன் கதை முடிஞ்சுதுரே, போய் சேர வேண்டியதுதான். ஆஹா, ஆம்பளைங்களாம் நினைக்கிறாங்க தெரியாத ஒன்ன சொல்லி கொடுக்குறான்னு. இது வரைக்கும் இதுங்க யோசித்தே இருக்காது, இதை வேற இவன் சொல்லி கொடுத்துட்டு போறான்னு நடக்கும். ஒரு சிங்கம் யானை கிட்ட வந்துச்சான். வந்து ஏய் யானை கிட்ட வந்து சொல்லிச்சான், இந்த காட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? நான் தான். யானை அமைதியா போச்சு. 2வது தடவை, டேய் இந்த காட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? நான் தான். யானை அமைதியா இருந்துச்சு. 3வது தடவை, இந்த காட்டுக்கு ராஜா யாரு? நான் தான் சொல்றதுக்குள்ள யானை தும்பிக்கையால சுருட்டு பாறை மேல போட்டு சிங்கம் பொத்துன்னு போய் விழுந்தது. யாரு விழுந்தது? ராஜா. ராஜா விழுந்துட்டாரு. அப்போ சிங்கம் கேக்குது, கேள்வித்தானே கேட்டேன், உன்னை நான் ஒன்றும் பண்ணலையே, கேள்வித்தானே கேட்டேன். யானையும் சொல்லிச்சு, நானும் உனக்கு ஒன்றும் பண்ணல, பதில் தானே சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் ராஜா, ஈகோ ஈகோ இருக்கிற இடத்தில் கடவுள் காணாமல் போகிறார். அந்த ஈகோவை உடைக்கிறாள் மரியாள். இந்த பயணம் நல்லா இருக்கணும், நம்ம கூட ஆண்டவர் வரணும் அப்படின்னா ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோன்றது என்னது? ஈகோ ஈகோன்னா நான் என்ற திமிர். எப்படி? நான் என்ற திமிர். ஐ கேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன். ஒரு வீட்டுக்காரர் அப்படித்தான் வந்தாராம். சாந்தி, என்னது தாஜ்மஹால் கட்டட்டா? ஆமா, கட்டி முடிச்ச மாதிரி தான். கோயில் கட்டட்டா? முதல்ல வேட்டிய கட்டியா, சும்மா அதை கட்டட்டா? நம்மளுடைய ஈகோ உடையணும் மக்களை. நான் என்ற அகந்தை உடைந்தால் இயேசு வாழ்வார்.
கடவுள் வாழ்வார், மரியாள் இருப்பாள். ஈகோ இருக்கிற இடத்துல இறைவனுக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? நான் செஞ்சிருவேன். நிறைய அப்பா அம்மா சொல்லுவாங்க பாரு, கவலைப்படாதடா, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், அங்க 2 பிளாட், இங்க 2 பிளாட், இங்க 2 பிளாட், எதுலையுமே நீ பிளாட் ஆக முடியாது, உனக்கு சுடுகாடு தான். 3 தான் மனுஷ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. கோயிலுக்கு வந்தா நற்கரண பெட்டி, வீட்டுக்கு போனா டிவி பொட்டி, கடைசியில் போக போறது சவ பெட்டி. ரொம்ப எல்லாம் நினைக்காத, இதை மட்டும் நீ நினைச்சு பாரு, உன் ஈகோ தானா போயிடும். வெளிநாட்டில் இந்த லிப்ஸ்டிக் போடுவாங்க இல்லையா, அங்கே ரொம்ப பனி இருக்கும், ரொம்ப பனி இருக்கும், அந்த உதரெல்லாம் வெடிச்சிரும், காஞ்சிரும். அதனால் அவங்க வெண்ணெய் போடுவாங்க, இல்லைன்னா லிப்ஸ்டிக் போட்டுருவாங்க இல்லையா, அதை புண்ணு தெரியாமல் இருக்க, இல்லை அந்த வெள்ளை அந்த இதில் காயாமல் இருக்க போட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் ஏன் போடுறீங்க? இங்கே அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு தேவையா? இந்த மாதிரி தான் 2-3 பேர் போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போச்சு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நல்லா வாயை திறந்து பொலன்னு பொழந்துருச்சு, தின்னுட்டுச்சு. தின்னுபுட்டு போய் வாய் கழுவும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, ஏன்னா ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு, கேர்ஃபுல்லாக கழுவணும்ல, வந்துருச்சு. வந்து ஃபோட்டோவில் நிற்குது, எல்லாமே அனுமான மாதிரியே தெரியுது. நம்ம ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், இது நமக்கு நல்லதா கெட்டதா, இதை மரியாள் உணர்ந்தாள். ஏன், எதற்கு, எப்படி கேள்வி கேட்கிறாளா இல்லையா? இது எங்கடமாகும், இது எங்கடமாகும், நானும் கணவனை அறியே. எனக்கு தெரியாத, கணவனே இல்லை, என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு. இது நிச்சயதார்த்தம்னா என்னது? நிச்சயதார்த்தம்னா நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் நடக்குது இல்லையா, நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை, பாவம், அது ஒரு சோகம். நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை. அந்த நிச்சயதார்த்தம் மரியாளுக்கு நடந்து விட்டது. யார் கூட? சூசையப்பர் கூட. நல்லா கவனிச்சுக்க, பெரியவங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் மரியாள் பதில் சொல்லி ஆகணும். ஆனா இங்க என்னது, ஏன், எதற்கு, எப்படி, எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? கேள்வி கேட்கணுங்க, அப்பதான் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். நிறைய பேர் கேள்வி கேட்கறது இல்லை. அந்த ஈகோ இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் கேட்க தேவையில்லை, நான் ஒன்றும் புரிஞ்சுக்க தேவையில்லை, எனக்கு எல்லார பத்தி தெரியும். சொல்றீங்களா இல்லையா? இந்த வார்த்தை இப்ப இருக்கிற பசங்கள்லாம் கிட்ட நீங்க அறிவுரை சொல்லலாம். மம்மி, ஹலோ மம்மி, போதும். ரொம்ப அறிவுரைலாம் இங்கே கிடையாது. வேலையப்பார். நம்ம வளர்த்தது 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகல, அது சொல்லுது டாடி டோன்ட் கிராஸ் த லிமிட். எப்படிமா அந்த ஆளை போய் கல்யாணம் பண்ண? யார? அம்மாவையே கேட்பான் அவன். ஏமா நீ இருக்கிற அழகுக்கு, நீ இருக்கிற இதுக்கு எப்படிமா கண்ணு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியா, தெரியாம கல்யாணம் பண்ண, எப்படிமா இது? அடபடிடா, நடக்கிறது நடந்து போச்சு. கேட்கறானா இல்லையா? அப்பங்கிட்ட சண்டை போடுறான், அப்பங்கிட்ட சொல்லிவை, அந்த ஆளுக்கு எனக்கு செட் ஆகாது, அவர்கிட்ட நான் பேச தயாரா இல்லை, சொல்லிவை, சொல்லிடுறான். 40-45 வயசு நடக்கும்போது சொல்லுவான், எங்க அப்பா கிரேட், ஏன்னா அவன் அப்பா ஆயிட்டான்ல. அப்பா சொல்லுவான், மை டேடி இஸ் கிரேட் அப்படின்னு. அந்த கஷ்டத்தில் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனா எங்க அப்பா ஹீரோ, மை ஹீரோ இஸ் மை டேடி அப்படின்னு. எப்போ அதுகளுக்கு அந்த ஆள் செத்துருவான். அதான் உலகம், அதான் உலகம், இதான் உலகம். ஆக ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை மரியாள் கேட்கிறாள். கேட்கணும். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக காணதற்கு காரணம் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம எல்லாருமே பாரு, எல்லாரும் ஏன்டா அவனை அடிச்ச, தெரியாம அடிச்சிட்டேன். இப்போ பஸ்ல ஏறும் போது ஒருத்தன் கால் மேல ஏறிட்டோம். பஸ்ல அப்படித்தானே ஏறுறோம் பெரும்பாலும். மனுஷன் மேல ஏறி போறது தான் பஸ். ஏறி வாயா அவன் வேற. ஏறி போன உடனே அவன் மேல காலை மிதிச்ச உடனே அவனுக்கு கோவம் வந்து, நேடா
எரும மாடு மாதிரி காலை மிதிக்கிற அப்படின்வான். அப்ப மனுஷனுடைய ரூபம் வெளியே வருது பாரு. அதுக்கு இவன் சொல்லுவான், ஏன்டா நாய் மாதிரி கத்துறன்னு. அப்ப அங்க மனுஷனே கிடையாது இல்லையா? இவன் எரும மாடணும்னா அவன் ஏன்டா நாய் மாதிரி கத்து. அப்ப அந்த பஸ்ல போறதெல்லாம் ஜூக்கு போற பஸ் எல்லாம் மனுஷன் அப்படிதாங்க. அடா தெரியாம மிதிச்சிட்டானே, யோசிக்கணும்ல, ஏன், எதற்கு, எப்படி. இந்த பயணம் போறீங்க இல்லையா, கேளுங்க, எதற்காக போகிறீர்கள், யாருக்காக போகிறீர்கள், ஏன் போகிறீர்கள், இதனால என்ன பயன், இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, இது போறது நல்லதா கெட்டதா, இது எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இதனால எனக்கு பயன் என்ன. இந்த திரியாத்திரை போறவங்களாம் அந்த கேள்வி கேளுங்க. இல்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னங்க வேளாங்கண்ணிக்கு நடந்தா போறீங்க? ஆமா, ஆடா போங்க, 27 வருஷமா நடந்து போறேன். நான் அதை கேட்கலையே, எதுக்கு போறேன்னு தானே கேட்டேன். போவா ரூம் போட்டுக்குவோம், நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நல்லா அப்படியே தின்னுபிட்டு 3 நாள் அப்படியே சுத்திட்டு வந்துடுவோம். இதுக்கு ஏன்டா நம்ம வீட்லயே மீன் வாங்கி தின்னலாமே, அங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல. ஆக இந்த எந்த விதமான எதிர்நோக்கும் இல்லாமல், எந்த விதமான சிந்தனையும் கேள்வியும் இல்லாமல் பயணங்கள் நடைபெற்றால் அது ஆசீர்வாதமானதாக இருக்காது. கேள்வி கேட்கணும். இந்த பயம் கேட்கிறாள், ஏன், எதற்கு, எப்படி. மரியாள் கேட்கிறாள், இது எங்கனமாகும், நானும் கணவனை எல்லாம். மாதாவுடைய வாழ்க்கை ஃபுல்லா அந்த அறிவிப்பிலே முடிச்சு போச்சு. இயேசுவின் பிறப்பின் முன் அறிவிப்பு. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 வாசித்தீங்கன்னா அது ரொம்ப அழகா புரியும். ஆக முதல்ல இந்த வாழ்க்கையில மரியாள் செய்தது 10 மாசம் இயேசுவை சுமந்தது. 10 மாசம் இயேசுவை சுமந்தது ஒரு பயணம். உண்மையா பொய்யா? 2வது பயணம் எலிசபெத்தை சந்தித்தது. இந்த முதல் 10 இதுலயே 10 மாசத்துக்குள்ளே எலிசபெத்தை சந்திக்கிறாள். நல்லா பாருங்க, இந்த முன்னறிவிப்புல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகட்டும், இதோ ஆண்டவருடைய அடிமை. இது 2 ஆகட்டும், ஓகே அப்படின்னு எப்ப சொல்லுவ? ஓகே அப்படின்னு ஒரு மனிதன் எப்போ சொல்ல முடியும்? ஆகட்டும், நடக்கட்டும், வரட்டும் அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க? எப்ப சொல்ல முடியும்? ஏற்றுக்கொண்டால் தான் சொல்ல முடியும். என்னது? என்னத்தை ஏத்துக்கணும்? இதனால வரப்போகிற விளைவுகள். மரியாள் நல்ல யோசித்தான் சொல்லி இருக்கிற. ஆகட்டும், இதனால் வரப்போகிற அசிங்கங்கள், இதனால் வரப்போகிற கலவரங்கள், இவை அனைத்தையும் அறிந்துதான் மரியாள் ஆகட்டும் என்று சொன்னான். சும்மா ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஆகட்டும் அப்படிலாம் சொல்ல. நீ சொல்ல முடியுமா ஆகட்டும்னு? அதாவது கடவுளுக்கு முன்னிலை கொடுக்கிற ஒருவனால் மட்டும்தான், கடவுளை தன் வாழ்க்கையில் மையப்படுத்துகிற ஒருவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அதான் சொன்னாரு, இந்த மரியாளுக்கு இருந்த மிக முக்கியமான விஷயம், நான் அந்த கர்வம் இல்லை. அங்கதாங்க கடவுள் தட்டுவாரு, அங்கதான் கடவுள் வருவார். அதனால நம்ம பாடுறோம், விண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர் நடுவில். எல்லாமே பாடகிகள், அப்புறம் எதுக்கு நான் பாடணும்? நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். இப்ப மாதாவுடைய வயிற்றுல அவரு நல்ல குழந்தை வடிவம் பெறுவதற்கு காரணம் என்ன? நல்ல மனுஷி மாதா. அந்த ஈகோ உடைந்தால் அது எப்ப உடையும்? ஆகட்டும், ஆகட்டும். மரியாள் அந்த இதுல அருமையான ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன ஜெபம் அது? கடவுளால் ஆகாதது ஒன்று. இதாங்க பெஸ்ட் பிரேயர் மேரி எவர் டாட். எது பெஸ்ட் பிரேயர்? நீங்க வந்து எங்க கோயில்ல உட்கார்ந்து ஆண்டவரே அதை கொடு, இதை கொடு, 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 ஓடிப்பா ஓடிப்பா, செம்ம பிச்சைக்காரி மாதிரி. எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாரு இல்லையா? நீங்க எல்லாரும் வந்து இயேசுவை அப்பான்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம், நண்பனேன்னு கூப்பிடலாம், மகனே என்று சொல்லக்கூடிய தகுதி
ஒருவளுக்குத்தான் உண்டு, அதுதான் மரியாள். கைத்தட்டுக்கோ. என்ன சொல்லலாம் இயேசுவ, ஆனால் மகனே என்று கூப்பிடக்கூடிய தகுதி மரியாளுக்கு. அவளுக்கு தான் மகனை பற்றி தெரியும். அவளால் தான் மகனிடம் உன்னை கூட்டி போக முடியும். நல்லா யோசித்து பாரு. நீ இயேசுநாதரை மகனேன்னு கூப்பிட்டு பாரு, நேரா வந்து மண்டையில போடுவாரு. எங்க அம்மா சொல்ல வேண்டியது நீ சொல்லிக்கிட்டு கிடக்குற. மகனே அப்படின்னு கூப்பிடக்கூடிய சக்தி, இவ்வளவு பெரிய வல்லமையை கடவுள் கொடுத்தாருன்னா காரணம் மரியாள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தா. நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் கருணை காட்டலாம், ஆனால் கடவுளுக்கே கருணை காட்டியவள் மரியாள். கைத்தட்டிக்கோ, கைத்தட்டி இல்லையா? கடவுள் எப்பா நீ வந்து ஆபிரகாம் கிட்ட பேசின, நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? யாருக்கு தாட்சி இருக்குதோ அவங்களால மட்டும்தான் கவனிக்க முடியும். ஆமா ஐயா, சாமியார் சொல்றதுல ஏதோ இருக்கு ஐயா, எவ்வளோ சாமியார் பிரசங்கத்தை கேட்டேன், இவன் தான் பெருசா சொல்லிட்டு போறான் அப்படின்னு கவனிக்கிறீங்களா? அப்ப மண்டையில ஏறாது, மனசுலயும் ஏறாது இல்லையா? மரியாள் அத என்ன சொல்ல வந்தீங்க? ஆபிரகாம் கரெக்டா கவனி. ஆபிரகாம் கரெக்டா நல்ல பிள்ளை. இது மாதிரி பிள்ளைங்க முன்னாடி உட்காந்தா நல்லது, எடுத்து எடுத்து கொடுக்குது பத்தியா? ஆபிரகாம் இங்க அங்கங்க கேட்டிருந்தா என்னது ஆபிரகாம் யார் யா இது? திருப்பயணத்தில் முதல்ல போனவரா? அவரு நமக்கு வேளாங்கண்ணிக்கு திரியாத்திரை வரலையே அப்படின்வான். ஆபிரகாம் ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். காரணம் ஆகட்டும் ஆகட்டும், அவன் கூட தாங்க இருப்பார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லு, கடவுள் இருப்பார். கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லைன்னு சொல்லிப்பார், கடவுள் இருக்கிறார். இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கல. நீங்க ஆண்டவரின் பிரசன்னத்தை உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய கணவன் மத்தியிலே, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தகப்பனை உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் சொல்லிட்டாங்க. ஆபிரகாமா ஆமன். அவர்கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அவ்வளவுதான். ஆபிரகாம் அதோட அமைதி ஆயிட்டார். ஆனால் அந்த மனைவி சாராள் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கு. என்னத்தை இந்த வயசுல நமக்கு போய் குழந்தை பிறக்க போத, நீ வேற அதை நம்பிக்கிட்டு கிடக்கிற. யாரு? சாராள். அந்த வயசான காலத்தில் ஒரு 3 பேர் அந்த சைடு வருவாங்க. அவங்க 3 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆபிரகாம் கொழுத்த கன்றை அடிச்சு கொடுப்பார். வாழ்க்கையில் வெறுத்தவன், என்னடா இது இன்னும் நடக்கலையே, ஒரு குழந்தை இல்லையேன்னு வெறுத்து போன ஒரு மனிதன், சோகமாக இருக்கிற மனிதன் ஒரு விருந்து கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன், விருந்து கொடுப்பியா? நீ சந்தோஷமா இல்ல, வீட்டில் நல்லது நடக்கல, அந்த நேரத்தில் நீ சாமியாரை கூப்பிட்டு, சாமி வாங்க எங்கள் வீட்டில் உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் சொல்லுவேன்? மருந்து வச்சு விட்டுருவேன். விருந்தா வைப்போம், மருந்து வச்சிருவோம். அதனால மூடுக்கு ஏற்றபடி தான் மனுஷன். சந்தோஷமா இருக்கும் போது வாங்கக்கா வாங்க, புது வீடு கட்டி இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க, சந்தோஷமா இருக்கும். பட் ஆபிரகாம் எந்த சந்தோஷத்தில் இருந்தார்? ஒரே ஒரு நம்பிக்கை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு மகனை தருவேன். அந்த வார்த்தையை கட்டியமா பிடிச்சுக்கிட்டார். அவருடைய பயணம் எல்லாம், அந்த திரியாத்திரெல்லாம், அந்த வாழ்நாளெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தான் அவரை அழைத்து கொண்டு சென்றது. பிரைஸ் தி லார்ட். பெரிய பெரிய வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. ரெண்டே வார்த்தை, நான் உனக்கு கடற்கரையும் மணல்களைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உன் சந்ததியை பெருகச் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் அது ஒரு வார்த்தை. நம்ம வந்து தெருவில் சண்டை போடுவோம். இந்த பக்கத்து வீட்டுக்காரி நல்லா உங்களை விட பயங்கரமாக சண்டை போட்டுச்சேன்னா நீங்களும் கத்தி கத்தி சண்டை போடுறீங்க. கடைசியாக என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? உங்களால் முடியல, தம் கட்ட முடியல, அவன் ரொம்ப பேசுறா, இப்போ என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட யார் போராட முடியும்? அது ஒன்று. அடுத்தது அதான் போராடினிய, நீ தானே பைத்தியம், சொல்லு. அவங்ககிட்ட போராட முடியாதுன்னு உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு போய் போராடின? அப்ப நம்ம யாரு? அடுத்தது என்ன சொல்லு? இன்னும் நல்ல 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 சண்டை போடுறவங்க அழகா சொல்லலாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். கடவுள் நல்ல போடுவியா சண்டை? ஆத்தாடி பார்த்தாலே தெரியுது, ஏறி மிதிச்சேன்னா 1.5 டன் வெயிட்.
கடைசியா சண்டையில தோக்குறப்பா இருக்கட்டே, உன்னை கடவுள் பார்த்துக்குவாரு. ஏய், இது வரைக்கும் அவர் பார்த்துன்னு தாங்கிறாரு, நீ என்ன கடைசியா வந்து கடவுள் பார்த்துக்குவாரு? இதை முதல்ல சொல்ல, இதை முதல்ல சொல்லு. இதைத்தான் ஆபிரகாம் நம்பினார், இதை நம்பினார், அதனால அவர் வாழ்ந்தார். சாராள் அதிலிருந்து சாப்பிட்டுட்டு அந்த 3 பேரும் சொல்லிட்டு போவாங்க, நாங்க போயிட்டு வரோம், அடுத்த தடவை வரும்போது நாங்க பைபிளே வாசிக்கிறது இல்லையா? அடுத்த தடவை வரும்போது ஏமா நான் இல்லம்மா, அந்த 3 பேர் சாப்பிட்டவங்க சொல்லிட்டு போவாங்க, அடுத்த தடவை நாங்கள் திரும்ப வருகிற பொழுது, இந்த ஒரு தடவையே தின்னுபுட்டு அமைதியா போக தெரியல, அடுத்த தடவை வராங்களாம். யாரு? சாராள் நினைச்சிருப்பா. உடனே அந்த 3 பேர் சொல்றாங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க வரப்போ சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என்று சொல்லுகிறார். உடனே சாராள் என்னது என்னங்க பைபிள் இருக்குது, வாசிக்கிறீங்களா இல்லையா நீங்க? அப்ப சாராள் சிரித்தால் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? நக்கல் சிரிப்பு. நம்ம நிறைய பேர் சிரிப்போம் இல்லையா? நல்லா சிரிக்கிறது. இப்ப நீங்க சிரிக்கிற சிரிப்பு வந்து ஒரிஜினல் சிரிப்பு அப்படின்னு அந்த எச்சில துப்பிட்டு சிரிக்கிறீங்க இல்லையா, அது வந்து நாசமா போ அப்படின்னு ஒரு நக்கல், ஒரு கிண்டல், அந்த நையாண்டி. சிரிக்கிறீங்களா இல்லையா? இப்போ 4 பேர் ரோட்டில் போறீங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போறீங்க, ஒரு ஆள் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு, உடனே என்ன பண்ணுவீங்க? ஆமாம், கிழிச்சிங்க. அந்த அம்மா உடனே சொல்லு, தூக்கி விடுவாயா. முதல்ல சிரிப்பீங்க, 4 பேர் போகும்போது பொத்துரு அக்கா அக்கா பார்த்துக்கா. புரியுதா? இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? அதான் மனுஷன். நீ துன்பப்படுவதை பார்த்து சிரிக்கக்கூடியவன் மனிதன், உன் துன்பத்தோடு துன்பமாக கலந்து போவன் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அதனால ஆபிரகாமுடைய துன்பத்தில் கடவுள் இருந்தார், அவருடைய வேதனையில் இருந்தார். இங்க எவன் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, கண்ணீர் விடுகிற பொழுது கூட சிரிக்க தெரிந்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். புரியுதா? அது எப்படி ஃபாதர் சிரிக்க முடியும்? நான் சிரிச்சேன் என்ன ஆஸ்பத்திரியில் போய் படுக்க விட்டான், டாக்டர் வந்து கேட்டாரு, ஸோ ஃபாதர் என்ன தோணுது, ஊரெல்லாம் பிரசங்க வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. டாக்டர், கடவுளுக்கு வேணும்னா என்ன வச்சுக்கிட்டோம், இல்லையா தூக்கிட்டோம். அவருக்கு தெரியாதா, நமக்கு தெரிய போகுது. அவருக்கு வேணும்னா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா தூக்கிட்டோம். நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். ஆண்டவரே உனக்கு வேணும்னா எனக்கு கொடு. மாதா பாரு, காணா ஒரு கல்யாணத்துல என்ன கலாட்டா பண்ணுது மாதா. அதுக்கு நான் மதியானத்தில் வரேன், இப்போ முடிச்சிடுறேன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பிறந்தது, ஈசாக். நம்பிக்கையோடு நடந்த பயணம், நம்பிக்கையோடு நடந்த ஒரு பயணம், விசுவாச பயணம், எதிர்நோக்கின் பயணம். அதற்கு பெயர்தான் யாத்திரை, அதற்கு பெயர்தான் திரு யாத்திரை. எவன் ஒருவன் நம்பிக்கையோடு நடக்கிறானோ, எவன் ஒருவன் விசுவாசத்தோடு நடக்கிறானோ, எவன் ஒருவன் எதிர்நோக்கோடு நடக்கிறானோ, அவனுக்கு எல்லாம் கைகூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கை தட்டிக்கா. ஆண்டவரே இதுக்காக தான் அப்படிலாம் சொல்லாத. இதுக்காக தான் நான் நடக்கிறேன், இதுக்காக தான் நான் வேளாங்கண்ணிக்கு வரப்போறேன், இதுக்காக தான் அதுக்காக தான். எதுக்கு இல்லையா? உனக்கு நன்றி சொல்வதற்காக தானே இந்த பயணம். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் முழுசு என காத்திய நன்றியின் பயணம், வேண்டுதலின் பயணமாக வேண்டாம் பிரியமானவர்களே. 51 வயசுக்கு மேல நீ வாழ்ந்துட்ட, போனஸ். எத்தனை பேருக்கு 50 வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கே ஆகல, நான் 28. என்ன நம்புற மாதிரி இல்லையா? இதை மட்டும் பாரு கரெக்டா. மாப்பிள்ளை செலக்ட் பண்ணும்போது விட்டுரு. 51 வயசு, அரை நூற்றாண்டு வாழ்ந்த பிறகும் 51 வயசுல கூட என்னடா வாழ்க்கை இது, என்னடா நிம்மதி, என்னடா இந்த கடவுள், என்னடா இந்த மாதா, என்னடா இந்த சேசு, என்ன இந்த பைபிள், என்ன இந்த ஜெபமாலை, என்ன இந்த வழிபாடு, என்ன இந்த பூசை, என்னடா இருக்க வாழ்க்கையில?
அர்த்தத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் உன்னை 51 வருடம் வைத்த கடவுள் தப்பு செய்கிறார் என்று அர்த்தம். நன்றியே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறாய், நம்பிக்கையே இல்லாமல் நடந்து கொண்டு போகிறாய், எதிர்நோக்கு இல்லாமே நடந்து கொண்டு போகிற உன் பயணம் வேஸ்ட். உன்னுடைய பயணம் வேஸ்ட். 70 வயசுல கூட ஆண்டவரை குறை சொல்றவன் இருக்கிறானா இல்லையா? ஐயோ, என் மனைவி பேச மாட்டேன், என் பிள்ளைங்க கண்டுக்க மாட்டேன். என்னத்துக்கு கண்டுக்கணும்? என்னத்துக்கு கண்டுக்கணும்? 70 வயசு வரைக்கும் வச்சிருக்கிறான் ஆண்டவன். அப்ப ஜெபம் பண்ணு, என்ன வச்சுக்காத ஆண்டவரை தூக்கிடு சொல்லணும். நான் சொன்னேன்ல, உனக்கு வேணும்னா நான் வச்சுக்க, இல்லையா? prayer is a challenge. ஜெபம்ன்றது சேலஞ்ச். அது எப்படின்னு திரும்ப மதியம் நான் பார்க்குறேன். இந்த எலிசபெத்து கிட்ட மாதா ஒரு பாட்டை பாடுவாங்க பாரு, என்ன பாட்டு! அந்த மாதிரி பாட்டு இதுவரைக்கும் எவனும் எழுதலை, எவனும் பாடலை. அந்த மாதிரி வரிகள் இன்னும் வரவில்லை சமூகத்தில். காரணம், அந்த மாதாவுடைய நம்பிக்கையான ஒரு பயணம். அது ஆபிரகாமுக்கு இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டார். மோசேவுக்கு இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்ட. மரியாளுக்கும் இருந்தது, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறினாள். பிரைஸ் தி லார்ட். 1:30 மணி ஆயிடுச்சு. யாருமே வந்து என்னை நிப்பாட்ட மாட்டேன்றீங்க. யாருக்குமே என் மேல கருணை இல்லையா? நீங்க நின்றுட்டீங்களா? முடிச்சிடலாமா? ஏன்னா மக்களுக்கு பசிக்கும். நிறைய பேர் சுகம் இல்லாதவங்க கரெக்டாக 70 வயசுக்கு மேலே தான் உட்கார வச்சுக்கிறீங்க எல்லாரையும். சாப்பாடு ரெடியா? சரி, அதை சந்தோஷமாக சொல்லுங்களேன், கொஞ்சம் சிரிச்சுட்டு. சரி, ஓகே. அதான். ஆக பிரியமான பிள்ளைகளே, எதிர்நோக்கு எது நடந்தாலும் கடவுளை சுமந்து கொண்டு நடங்கள். அதை தான் ஆண்டவன் இந்த பயணத்திலே, இந்த யாத்திரையிலே நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம். கடவுளை சுமந்து கொண்டு நடந்துங்கள். சுமந்து கொண்டு நடந்ததால் அவள் பயணம் வெற்றியாக மாறியது. இந்த தலைமுறையும் எந்த தலைமுறையும் அவளை பேருடையாள் என போற்றியது. காரணம், அவள் சுமந்த கணவனை சுமந்து பிள்ளைகளை சுமந்து என்ன பிரயோஜனம்? சுமக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, நீங்கள் அதைவிட அதிகமாக தெய்வத்தை சுமந்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த சுமைகள் எல்லாம் சுமைகளாகவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் கடவுள் என்ற சுமை உன் வாழ்வின் இனிமையாக மாறும். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். தக் ஜம் தக் தக் ஜம் தக். அப்படி வரும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்தாள். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே. கைத்தட்டு மக்கா, கைத்தட்டினா தான் நல்லா இருக்கும். சங்கீதம். சரி, வேணாம், எனக்கு மியூசிக் செட் ஆகல. செட் ஆகாது, நம்ம எதுக்கு பண்ணிக்கிட்டு. குட். சரி, நான் அப்படியே பேசிக்கிறேன். என்ன பிரியமான பிள்ளைகளே, இந்த மாதாவுடைய பாடலை எடுத்துங்க. என்ன மாதாவுடைய பாடல் ஒன்று இருக்கு இல்லையா? எங்கே அது இருக்கு? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அதை ஒரு ஆள் வாசிக்கிட்டே இருக்கணும். என்ன அருமையான ஒரு பாடல், புரட்சிகரமான ஒரு பாடல், ஒரு சமுதாய சிந்தனை உள்ள பாடல். அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல என்பதற்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். மாதா ஒரு என்னம்மா, ஏன் தூங்குற? டிரைவர் பக்கத்தில் உட்காந்து தூங்கக்கூடாது. தூங்குனேன்னா எனக்கும் தூக்கம் வரும். அதனால தான் கொஞ்சமாக சாப்பிட்டு வான்னு சொன்னேன். கேட்டால் தானே. பிரித்து மேய்ஞ்சிட்டு வந்து என்ன மேயிறது? ஆக முதல்ல இந்த மாதா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, தாட்சி. தாட்சி. இப்போது வீட்டுக்கு வரீங்க, உங்கள் வீட்டுக்காரு ஒரு டீ கேட்குறாரு. டீ ஒரு டீ. அம்மா ஒரு டீ எடுத்துகிட்டு வாம்மா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டு எடுத்துகிட்டு வந்து போடுவீங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தா. அதாவது நல்ல மூடில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா
ஆமாம் இந்தா அப்படின்னு வச்சுட்டு போவீங்களா? சரி. அந்த நேரத்தில் அந்த அம்மா அப்படி வச்சுட்டு போகுது. அந்த நேரத்தில் பேத்தி ஓடி வருது, தாத்தா அப்படின்னு ஓடி வருது. ஓடி வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த டீ கீழே ஊத்திருச்சா? ஊத்திருச்சு. இப்போ சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனில் ஒய்ஃபு யாரை திட்டுவாங்க? ஆண்களே உசார். என்ன யாரை திட்டுவீங்க? அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து போட்டு, அறிவில்லை, எப்போ வச்ச டீ ஆறி போதில் குடிக்க வேண்டியது தானே, கையை என்ன தலைக்கு மேலே வச்சிருக்கிற, திட்டுவீங்களா? அதே ஒரு தாட்சியுள்ள பெண்ணாக இருந்தா அந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க? சொல்லு. தாட்சி உங்களுக்கு இல்லை இல்லை அப்படி இருக்கிறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வெங்காயம் உருப்பியா என்ன பண்ணுவீங்க? அச்சுச்சோ டீ கொட்டி போச்சே, செல்லக்குட்டி பரவாயில்ல போ, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, அந்த சுடு டீ உன் மேலே ஊற்றலல்ல. இதான் மனித அபிமானம், மனித நேயம். இதுக்கு தான் தாட்சி. செல்லம் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, சரி இப்போ போ. ஏங்க ஐயோ டீ ஆறி போச்ச, பாப்பா கொட்டிட்டாளா, பரவாயில்ல விடுங்க, நான் போய் இன்னொரு டீ போட்டு வரேன் இப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு தாட்சி இருக்கிறது என்று அர்த்தம். நான் ஏன் பெண் அப்படின்னு பேசுகிறேன்னா, இங்கே மாதா ஒரு பெண் என்பதனால் பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு 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 விஷயத்தை 2-3 விதமாக நம்ம கையாளலாம். ஒரே வழி நம்ம பண்ணுறது டென்ஷன், ஸ்ட்ரெஸ், எமோஷன், அச்சக் பச்சக் அப்படின்னு. இப்போ அதே அம்மா அவங்க கணவர் மேலே நம்பிக்கை இல்லை, இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே இரு. நம்பிக்கை இல்லைன்னு வந்துருச்சு, அந்த ஆளை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா? இரு வைக்கலாமா? நான் பேசுறது கேட்குதா? மன்சூர் அலிகான் பிரியாணி புரியுதா? அது அந்த ஆளை வீட்டில் விட்டுட்டு அது வேலைக்கு போயிடுச்சு. செக் பண்ணுதான் அவர் வீட்டில் இருக்காரன். ஏங்க வீட்டில் இருக்கிறீங்க? ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கேன். சரி மிக்சியை போடுங்க. வீட்டில் இருக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. 2-3 நாள் இப்படியே பண்ணுச்சு. நானும் அதனால் அதுக்கே சந்தேகம் வந்து என்ன பண்ணிடுச்சு, வேலைக்கு போகிற மாதிரி போய் வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்தா வீட்டில் ஆளை காணோம். இப்போ ஃபோன் பண்ணுது, ஏங்க எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தாம்மா. அப்போ மிக்சியை போடுங்க. அவர் ஒரு கடையில் உட்காந்துக்கிறாரு, ஒரு பேக்கில் அந்த மிக்சியை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. எங்கே போனார் அதை அங்கங்கே கனெக்ஷன் குத்து இந்த அம்மாவுக்கு அவ்வளோதான். அதாவது பிரியமான பிள்ளைகளை, இந்த மரியாள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கணவன் மீது மனைவி கொண்ட நம்பிக்கை, மனைவி மீது கணவன் கொண்ட நம்பிக்கை. சூசையும் மரியாள் என்ன ஒரு பேர், என்ன ஒரு நம்பிக்கை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சு பேசுகிறாங்க. இங்கே பார், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அந்த பாட்டை மட்டும் யாராவது வாசி பார்ப்போம். உன் பாட்டை வாசிக்காத, இதில் இருக்கிறத மட்டும் வாசிக்கணும். உண்மையாலுமே பெருமைப்படுதா? ஏன் ஆண்டவரை ஏங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. ஆனால் அந்த பெண் வாயிலிருந்து என்ன பாட்டு பாறேன், என் ஆன்மா. இதைத்தான் சொன்னேன், உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அழுதாலும் சிரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது சாதாரணமான மனுஷன் என்ன பண்ணுவான், கஷ்டம் வந்தா சந்தோஷம் வந்தா இதான். யாரு? எல்லா லூசும் இப்படி தான் படுது. சந்தோஷம் வந்தா சொக்கம் வந்தா என்னடா இது, என்ன இது. கஷ்டம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கணும். நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுவும் வரல. இதுதான் பேலன்ஸ். இப்படிதான் பேலன்ஸ் பண்ணா. இது மற்றது எல்லாமே அப்படிதான். சிங்கம், புருடி, கரடி, சரடி இதுக்கெல்லாம் கோபம் வந்தா
கோவம் வந்தால் கடிக்குது, அடிக்குது, மிரட்டுது. அப்போ அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நீ கோவம் வந்து பசங்களெல்லாம் அடிக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா உங்கள் கதி அவ்வளோதான். புரியுதா? டீச்சர் வாத்தியார் மட்டும் இல்லை, அப்பா அம்மா கூட பிள்ளைங்க மேலே கை வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னு வச்சுக்கோ, நேராக போலீஸ் அப்படி வச்சாங்கன்னா முடிஞ்சது கதை. எந்த உரிமையும் உனக்கு இன்னைக்கு கிடையாது. ஸோ எந்த கஷ்டத்துலையும் அந்த அம்மா பாடிய அந்த முதல் வரி தான் மாதாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. ஆண்டவரை எனது உள்ளம். இப்போ உங்க வீட்டுக்காரர் பிளான்னு கன்னத்தில் அடிக்கிறாரு, உடனே தேங்க்யூ அத்தான். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. இங்க அடி, இங்க அடி, இங்க அடி. சொல்லுவியா? சொல்லணும், சொல்லணும். அதான் மாதா. எப்படி உங்க வீட்டுக்காரர் உன்னை அடிச்சா என்ன பண்ணான்? தேங்க்யூ. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்கின்றது. மீட்பராம். ஆஹா, இவ அந்த ஆளுடைய தியானத்தை அட்டன் பண்ணிட்டு முக்கியமா இவ லூஸ் ஆயிட்டாலே, இதுக்குத்தான் நான் போக வேணான்னு சொன்ன, கேட்டாளா அப்படின்னு கூடதா. அத எல்லாரும் மாறியுமே இருப்பது அல்ல மரியாளுடைய வாழ்க்கை முறை. சற்று வித்தியாசம். she is different, not indifferent. வித்தியாசமா இருக்கணும். ஏதோ ஒரு புராட்டஸ்டன்ட் வரான் போறான், அவெல்லாம் மாதாவை பத்தி கேள்வி கேட்கிறான். நீ அந்த இடத்தில் நின்னாலே சாவான பாவம். அவன் மாதாவை பத்தி பேசும்போது நீ அதை காதால கேட்டாலே இட்ஸ் a mortal sin, பாவம். நீ யார் மாதாவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு? உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ யார்? ஆஃப்டர் ஆல் நீ யார்? நீ யார்? புஷ். மாதாவை பத்தி அவன் கேட்கறானா, இந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலையா? பைபிள் வசனம் தெரியும். மாதாவை பத்தியே நீ பேசக்கூடாது. எப்போ உன் பொண்ணு வீட்டை விட்டு போகணும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? 10 வருஷம் 18 வருஷம் வச்ச பொண்ணு வளர்க்குற, அது எப்போ வீட்டை விட்டு போகணும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அது ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கு, அது தெரியுமா? தெரியுமா? தெரியாது. எப்போ உங்க வீட்டுக்காரி என்ன பண்ணுவார் உனக்கு தெரியுமா? உனக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். ஒரு புலி வந்தா என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு மனிதன் வந்தால் என்ன செய்வான் என்பது உனக்கு தெரியாது. இன்னொரு மனுஷனை பத்தே தெரியாத நீ கடவுளின் தாயை பற்றி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? இதை கட் பண்ணிடுப்பா. இப்ப சொல்றதை கட் பண்ணிடு. இப்ப நான் சொல்றதை கட் பண்ணிக்கோ. அப்புறம் இப்ப கட் பண்றாத, கழுத்து போயிடும். அதனால என்னுடைய தெரிஞ்ச ஒரு புராட்டஸ்டன்ட் நண்பர், அவர் பாஸ்டர். அவர் நிறைய இடத்துல மாதாவை பத்தி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாராம். கேள்விப்பட்டேன். வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க, நம்ம எல்லாருக்கிட்ட ஜாலியா இருப்போம், எல்லாருக்கிட்ட ஜாலியா இருப்போம். ஆனா எப்போ என்ன செய்வோன்றது தெரியாது. ரொம்ப சிரிக்கிற ஆளுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்கிட்ட. அதனால அவன் என்ன பண்ண, பாஸ்டர் நீங்க போங்க பேசுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க, மாதாவை பத்தி ஏன் பேசு? ஆமா, நான் வேளாங்கண்ணி மாதா, பாத்திமா மாதா, சுருப வைக்கிற, வணங்குற, இதையே ஒரு மாதிரி பண்ற சாமியாருங்களுக்கு வேற வேலை இல்லை. மாதா மாதான்ற ஏசுநாதரை விட்டுறீங்க. அதெல்லாம் விடுங்க. நம்ம அவன் பாயிண்ட்டுக்கே போகக்கூடாது, நம்ம பாயிண்ட்டுக்கு அவனை இழுக்கணும். அதெல்லாம் விடுங்க பாஸ்டர், அதெல்லாம் விடுங்க. அதே நேற்று காலையில் தான் ஒருத்த வந்து சொன்னான். நீங்க இது அவருக்கு நான் சும்மா சொன்னது, சும்மா சொன்னதுலேயே அவர் எப்படி மிரண்டா இருப்பார். நேற்று காலையில் ஒருத்த வந்து சொன்னான், நீங்க நற்செய்தி போதிக்கிறதுக்கு போன பிறகு உங்க வீட்டுக்கு யாரோ ஒரு ஆள் வந்தானா, கொளுத்துனே போட்டேன், கொளுத்துனே போட்டேன். எங்க எவனோ வந்தானா, அது என்ன விசாரி? அப்படியா? யார் வந்தா? எனக்கு என்ன தெரியும், வந்ததாக கேள்வி, எதுவும் நடக்கல, நானா சும்மா. எவனோ வந்தானா போய் கேளு. ஓடுறானதாலும் மாதா பத்தி அப்புறம் பேசலாம் போயிட்டான். போயிட்டு மனைவி கிட்ட ஒரே சண்டை,
அந்த மனைவி சொல்லு, 25 வருஷமா நான் உன் கூட குடும்பம் நடத்துறேன், நேத்து வந்த சாமியார் ஏதாவது சொன்னாருன்னு என் மேல சந்தேகப்படுற அப்படின்னு சண்டை முத்திருச்சு. மூட்டி விட்டது நான், நான் போயிட்டு பாஸ்டர் பாஸ்டர் அப்படியெல்லாம் யாரும் வரல, நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னதுக்கு 25 வருஷமா வாழ்ற உன் மனைவியை பற்றியே உனக்கு தெரியாதப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதா பத்து கேனப்பையில உனக்கு என்னடா தெரியும்? முடிச்சுதா கதை? நமக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய போகுதுன்னே தெரியாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதாவை பத்தி நீயும் நானும் பேசுற டயலாக் அது. பேச என்ன அருகதை இருக்கு? என்ன அறிவு இருக்கு உனக்கு? என்ன அறிவு இருக்கு உனக்கு? மாதாவை பற்றியும் இயேசுவை பற்றியும் பேசுவதற்கே நமக்கு அறிவில்லை, அனுபவம் இல்லை. அவங்க சொல்றதை கேட்கிறியே அந்த காது செவிடா போகும். அந்த மாதிரி ஆட்களை பேசுறியே உன் வாய் ஊமையா போகும். அந்த ஆளை நீ பார்க்கறியே அது கண்ணு குருடா போகும். வச்சுக்க கூடாது. ஆணிவேர் ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆயிடுச்சு கத்தோலிக்க கிறிஸ்தவம் கூட. நீ இன்னொரு இடத்திற்கு போறன்னா அதற்கு பெயர் விபச்சாரம். அதுக்கு பேர்னா விபச்சாரம். இந்த இடத்துல இருக்கிற இயேசுநாதரை கண்டுபிடிக்க முடியலன்னா வேற எங்கேயும் போய் நீ இயேசுநாதரை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதான். இருக்கிற இடத்துல இருக்கிற கடவுளை விட்டு தேடிக்கிட்டே போனேன்னா எங்க போவேன்? அதான் மரியாள். அதை அப்படி போட்டோம் என்ன. அதனால தயவு செய்து மரியாளை பற்றி தரக்குறைவாக பேசுபவர்களிடமோ விவாதிக்கிறவர்களிடமோ நீங்கள் மரியாள் விண்ணேற்பு அடைந்தாளா இல்லையா உனக்கென்ன? அதை பத்தி? மரியாள் இறைவனின் தாய். கை தட்டிக்கோ, அவ்வளவுதான். காரணம் அவள் கடவுளையே பெற்றெடுத்தாள். பினிஷ். No more questions, no more arguments, no more debate. முடியுமாச்சு? அதை விவாதிக்க கூடாது. உங்க பிள்ளைய பத்தியே தெரியாது, உங்க வீட்டுக்கார பத்தி தெரியாது, என்னை பத்தி தெரியாது, பங்கு சாமியாரை பத்தி தெரியாது, உன்னுடைய பேர குழந்தைகளை பத்தி தெரியாது, உன் மகன் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வச்சுக்குவானா சோறு போடுவானே தெரியாது, வர மருமக எப்படிப்பட்டவன்றதே தெரியாது. யாருன்னே தெரியாத உனக்கு இவங்களை பத்தி என்னையா பெருசா தெரிஞ்சு என்ன பண்ண போற? பைபிள்ல இருக்குல்ல, மரியாள் இறைவனின் தாய். அவளே சொல்லிட்டால எல்லா தலைமுறையும். எவனா சொல்லியிருக்கிறானா? இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுது. எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என போற்றுமே. கைத்தட்டு. என்ன ஒரு செல்ஃப் எஸ்டீம், என்ன ஒரு கெத்து மாதாவுக்கு பாரு. ஏனென்றால் நான் கடவுளையே சுமக்கிறேன். அபிரகாமோடு பேசினார் கடவுள், ஈசாக்கோடு பேசினாரு, எசாயாவோடு பேசினாரு, மோசேயோடு பேசினார். இப்படிப்பட்ட கடவுள் ஏன் மரியாளிடம் நேரடியாக பேசவில்லை? யோசிங்க. ஏன் நேரடியாக பேச முடியல? பேசியிருக்கணும்ல. எதுக்கு கபிரியேல் தூதர் மாதா இங்க வா, ஏய் ஒரு புள்ளைய பெத்து கொடு, ஓகேவா, முடிஞ்சு போச்சு, போ, முடிஞ்சு போச்சே. எகிப்துக்கு போடா. யாருக்கிட்ட? மோசே கிட்ட. ஏய் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போடா. யாருக்கிட்ட? அபிரகாம் கிட்ட. ஒரே ஆர்டர். ஏன் மாதா கிட்ட கெஞ்சுறாரு? மாதா கிட்ட ஒன்ன கெஞ்சுறாரு ஏன்? அதைத்தான் சொன்னேன். கடவுளுக்கே கருணை காட்டியவள் மரியாள். கடவுளுக்கே கருணை, கடவுளுக்கே தர்மம். என்ன தர்மம்? தன்னுடைய அந்த கற்ப பைய இந்தா வச்சுக்க தர்மம். உலகத்திலேயே சிறந்த பிறந்த தெய்வம் ஒரு தர்மம். கருப்பையே இறைவனுக்கு காணிக்கையாக கடவுள் உருவாக தந்தவள், கடவுளை உருவாக்கியவள் மரியாள். ஆகவேதான் மரியின் வழி இயேசு, இயேசுவின் வழி மீட்பு. எப்படி? மரியின் வழியில் இயேசு, இயேசுவின் வழியில் மீட்பு. நல்லா புரியுதா? இதுல மாதா பெரியாளா இயேசு பெரியாளா இந்த கேள்வியே வரக்கூடாது. ஒரு தாயும் மகனையும் வச்சுக்க, தாய் பெரியாளா மகன் பெரியாளான்னு கேட்பியா நீ? அப்படிப்பட்ட கடவுள்
மனிதன் வழியாக வந்திருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? அப்படிப்பட்ட கடவுள் நீயா நானால் போட்டி வரணும் அவருக்கு தெரியாது அப்படின்னா நீ எதுக்கு மனிதனை உன் உதவிக்கு அழைத்தாய்? கடவுளே மனித ஜென்மம் எடுக்க ஒரு மனுஷி தேவைப்பட்டால் கடவுளுக்கு தேவைப்பட்ட மனுஷி தான் கடவுளின் தாயாக மாறினாள். பிரைஸ் தி லார்ட். அதனால மாதா பத்தி நல்ல மனசுக்குள்ள வச்சுக்க. நான் பெரிய மாதா பக்தன், புரியுதா? அதனால மாதா பத்தி யாராவது பேசுறது கூட எனக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நான் விடவே மாட்டேன். இருந்தாலும் பைபிளை பற்றி டிஸ்கஷன்லாம் கிடையாது. பைபிளை அவன் இஷ்டமா பேசுறான். இப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அவன் இஷ்டமா பேசுகிறான், இவனுக்கு என்ன வேணுமோ இவன் இஷ்டமா பேச. அது அல்ல முக்கியம், அதெல்லாம் முக்கியம். உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கும். டேய், சும்மா இருக்கிறவனை போய் நம்பறிய, இவன் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனைவி வந்து கோயிலில் அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வருது. வீட்டுக்காரர் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. மனைவி ஜெபம் பண்ணிட்டு போகுது. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏய் என்ன புதுசா இஸ்கு கிஸ்கன்னு? இல்லை, இன்னும் ஜெபம் பண்ணிட்டு வந்த 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் என் வீட்டுக்காரா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? சரி, என்ன கேட்குறீ? நீ என்ன ஜெபம் பண்ண? இதுவே 7வது ஜென்மமா இருக்கணும்னு ஜெபம் பண்ண. வா, நமக்குன்னு யாரோ இருக்கிறாங்கலாம் கவலை இல்லை, நமக்குன்னு யாருமே கிடையாது. அதான் இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உன்னை நம்பியே நானும் வாழ்கிறேன். இவ்வளோ மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு பாடுற சில பொம்பளைங்க அது வயிற்றுல நெருப்ப அள்ளி போட. எவ்வளவு திமிரு இருந்தா யா முன்னாடியே. அப்பனா உனக்கு எம்ஐ ராஜ் ஃபாதர் யாருன்னு தெரியல. இவன் பார்த்தா உடனே போட்டு உடைப்பானே, இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம்ல. அப்ப ஏன் முன்னாடியே கொட்டை விடணும்? நீ கட்டி இருக்கிறது கொரட்டை விடுற வீட்டுக்காரனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அந்த ஆளு நான் கூட ரொம்ப நாளா பொம்பளைங்க கொரட்டை விடுவாங்கன்னு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, எனக்கு தெரியாது இந்த பொம்பளைங்க கொரட்டை விடுவாங்க. ஒரு தடவை ஒரு பாட்டிக்கு லோவர் பெர்த்தை கொடுத்துட்டேன். லோவர் பெர்த்து கொடுத்துட்டேன். ட்ரெயினில் நடந்த சம்பவம். லோவர் பெர்த்து அது காலையிலேருந்து சோறு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பாட்டி காலையில் பூரி கொடுக்குது, மத்தியானம் சோறு கொடுக்குது, நைட்டு சப்பாத்தி கொடுக்குது. அது எதுக்கு தான் கொடுத்துச்சுன்னு பார்த்தா என் லோவர் பெர்த்தை வாங்கணும்னு சொல்லி அது பிளான் பண்ணியிருக்கு. அந்த பாட்டிக்கு எவ்வளோ மூளை பாரு. சரி, பாட்டி கேட்குத படுத்துக்க பாட்டி. நான் மிடில் பெர்த். படுத்துச்சுடா, யாரோ என் சீட்டை மேலே தூக்குற மாதிரியே இருந்துச்சு. அத்தாடி, இன்னைக்கு தானா உலகத்தில் ஒரு பொம்பளை கொரட்டை விடுறத பார்க்குறேன். வெளிநாட்டிலலாம் கொரட்டை விட்டா டிவோர்ஸ், தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டில் மனைவியோ கணவனோ டிவோர்ஸ், அடுத்த நாளே விவாகரத்து. அப்படி இருந்தா இந்தியா முழுக்க விவாகரத்தா இருக்கும். ஆக பிரியமான பிள்ளைகளை, திரும்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த பாட்டை பார்ப்போம். இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே அந்த டைம் போகிறது தெரியாது. அடுத்தது, மாதா தன்னை தாழ்த்தி கொண்டாள். அதாவது நம்ம மாதாவுடைய திரு யாத்திரை போகிறோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் கோயிலுக்கு வருபவர்களாக இருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சு, கடவுளுடைய பிரசன்னத்தை அடிக்கடி உணர்கிற ஒருவனால் தான் மரியாளின் பிரசன்னத்தை வேளாங்கண்ணியிலே உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். வருஷத்துக்கு ஒரு நாள் நீ வேளாங்கண்ணி போயிட்டியா, நான் பாத யாத்திரை ஆச்சா சாதிச்சிட்டமடா, அதை விட மோசமாக தான் இருப்பேன். 40 நாள் 10 நாளா எவ்வளோ நாள் தயாரிப்பு? எவ்வளோ நாள்? 40 நாள் குடிக்கிறலையா? ஓ சாரி, ஒன்று பார்த்து தண்ணி குடிக்கலன்னு குடிக்கிறது இல்லையா? நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? என்னென்ன எனக்கு தெரியாதம்மா, நான் முன்ன பின்ன இருந்தா தானே. சொல்லுங்க. அப்புறம் புருஷனை திட்ட மாட்டீங்களா? என்னம்மா அந்த 40 நாள் என்னம்மா பண்ணுவீங்க? இவ்வளவும் பண்றதுக்கு உங்களுக்கு எதுக்குமா இந்த தவம்?
என்ன மாதிரியே இருந்துட்டு போங்களா, ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது டெய்லி பூசைக்கு வரணும், முடிஞ்ச அளவுக்கு திருப்பலி. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜபம் திருப்பலி. கைத்தட்டிக்கோ. அதான் ஆணிவேர் அஸ்திவாரம். அதுக்கு வராம நீ ஒன்றும் தயாரிச்சு பிரயோஜனம் கிடையாது. வேஸ்ட். வெறும் ஜபமாலையை மட்டும் உருட்டிக்கிட்டு இருக்காத. இது எல்லாம் திருப்பலியிலிருந்து உறைந்து ஓடியவை தான் ஜபம். ஜபமாலை, மன்றாட்டு மாலை, அப்புறம் வேற என்ன மாலை வச்சிருக்கிறியோ அந்த மாலை, எல்லா மாலையும் அதுல இருந்து தான் வருது. ஸோ முதல்ல அதான். வருஷத்துல 365 நாளும் சிலுவை பாத படம் இருக்கு இல்லையா? 4 வாரம் நீ பண்ற கூத்த இயேசுநாதர் மட்டும் இறங்கி வந்தாருன்னு வச்சுக்க, சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, இந்த உள்ளம் உடையாதோ. இதுல வேற அறிவு கட்ட மாதிரியே கேட்பான், எங்கு போகிறீர் தெரிஞ்சா வந்துருவியா கூட. என்ன நடிப்பு இதெல்லாம்? ஏங்க யாத்திரை திரு யாத்திரையும் ஒரு நடிப்பு மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாத யாத்திரைப்பா, பாத யாத்திரை தான் போக முடியும், தலை யாத்திரையா போக முடியும்? பாதம் இங்க படணும், பலிப்பீடத்தில் படணும், பலியை பார்க்கணும். இங்கிருந்து தான் பக்தி உருவாகிறது, இங்கிருந்து தான் விசுவாசம் உருவாகிறது, இங்கிருந்து தான் நம்பிக்கை உருவாகிறது. இந்த உலகத்திலே முதல் நற்கருணை பேழை யார் சொல்லு? ஏன் அவங்க அது தாங்குற மாதிரி சொல்லி, அதுக்காக ஏன் தொப்பையை காட்டுற மாதிரியே பேசுற? இயேசுவை தாங்கி தாங்கினாக்க எனக்கு ஏதோ தாங்குற மாதிரி. முதல் நற்கருணை பேழை, அதாவது கல்வாரையிலிருந்து அதை விடுங்க, முதல் நற்கருணை பேழை மரியாள். முதலில் திருப்பலியை நிறைவேற்றிய முதல் பெண் சீடத்தி யாரு? மரியாள். அந்த சிலுவையிலிருந்து அந்த இயேசுநாதருடைய உடம்பை எடுத்து 13ஆம் ஸ்தலமா பத்தியா தெரிதா? தெரிதா பத்தியா? அதான் வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க, அதான் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே தெரியாத்திர, அதான் தெரியாது. அதை மடியில் போட்டுக்கிட்டு மாதா தன் முதல் திருப்பலி பீடம் மரியாளின் மடி. மரியாளின் மடி கைத்தட்டான். முதல் பீடம் மரியாளின் மடி. அதை அப்படியே தூக்கி வச்சு, இந்தா இயேசு, இது என் உடல். ஒரு சாமியார் சொல்றார் இது என் உடல் என்று. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அந்த சாதாரண அப்பம் இயேசுவின் சதையாய் இரத்தமா மாறுது. அவர் அங்கே பயன்படுத்தப்படுகிறார் ஒரு குரு. ஆனால் மரியாளுக்கு தான் சொல்ல தகுதி இருந்தது, இது என் உடல், இது என் ரத்தம். யோசிங்களா? அதனால தான் நான் சொன்னேன், மரியாள் தான் முதலிலே திருப்பலியை நிறைவேற்றிய முதல் குரு. இதெல்லாம் யாரும் சொல்லல, நான் தான் சொன்னல, நான் தான் மாதா பக்தன். அணுவா யோசிக்கணும் மாதாவை பத்தி. அவங்கள பத்தி யோசிக்கவே எனக்கு நேரம் இல்லை. இவங்களை பத்தி நான் டிஸ்கஷன் வேற பண்ணணுமா? இன்னும் என்ன மரியாதை கண்டுபிடிக்கவே முடியல. என் அரைக்குறை ஞானத்தை வைத்து இன்னும் மரியாதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். தயவு செய்து மரியாதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண உன்னை விட்டு 20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போற ஒரு மனிதனை கணவன் என்று சொல்லுகிறாய், மனைவி என்று சொல்லுகிறாய், பிள்ளைகள் என்று சொல்லுகிறாய். இவர்களெல்லாம் போகிறவர்கள். அவர்களை நம்ப தெரிந்த நீ, உண்மையான அன்பு இருந்தா கணவன் செத்து உடனே நீ செத்துருக்கணும். செத்தியா? அவர் செத்து 25 வருஷம் காலாட்டிக்கிட்டு தானே உட்காந்துக்கிறியா இல்லையா? அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் எங்க அன்பு? என்ன அன்பு அது? உண்மையான அன்பு. வீட்டுக்காரர் செத்துட்டாரா, அதான் உண்மையான அன்பு. அவர் செத்து 25 வருஷம் நீ பாட்டுன்னு நல்லா தான் போற வர. வீட்டுக்காரர் அவர் 2வது கல்யாணமும் பண்ணிக்கிறாரு.
நீயா தனியா இருக்கிற, அவர் 2வது கல்யாணமே பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் வாழ்க்கை. உனக்கென்று யாரும் இல்லை. அப்படி இருக்கிற நீ கடவுளை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உனக்கென்று இருப்பதே அது ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க. உனக்குன்னு யாரும் கிடையாது. யூ ஹேவ் நோபடி இன் திஸ் வேர்ல்ட். யாரும் கிடையாது. நிறைய நினைச்சுக்காது, என் பொண்ணு சோறு போடும், என் பையன் கஞ்சி ஊத்துவான். பிச்சைக்காரிங்க எல்லாம், பிச்சைக்காரிஸ். ஜெபம் என்ன எப்படி சொல்றீங்க? விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஆண்டவர் சொன்னார்னா பூமியில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரியே அப்படின்னு சொன்னாரா? உரிமையோடு பேசணும். அவர் அப்பா, நீ பிள்ளை, தா குடு வேணும், அவ்வளவுதான். ஏன் மாதாவை சர்வ சாதாரணமாக கடவுள் விடலைங்க. சோதனைக்கு மேல் சோதனை, அடி மேல அடி. இந்த மாதாவு பார்த்தீங்களா, செம்ம அடி. அந்த மாதிரி நம்ம வாங்கினது கிடையாது. அவளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது. கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது. நான் இதில் படுத்துக்கிட்டு இருந்தேன், ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு பாட்டிக்கு நல்ல வயசு. அந்த பாட்டியால் இந்த முகமூடி மாதிரி போட்டாங்க. இந்த ஆக்சிஜனுக்கா, ஆக்சிஜன் கொரோனா ஊசி போட்டிங்களா, அப்போ எல்லாரும் செத்துருவோம். அந்த என்னாச்சு, எல்லாரும் செத்துருவோம்னா கூட சிரிக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பிரைஸ் தி லார்ட். கை தட்டிக்கா பாரு. அதை கூட எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டீங்கல்ல. அப்போனா விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் ஐசியூவில் படுத்து கிடந்த பாட்டிக்கு ஏதோ யானைக்கு தும்பிக்கை மாட்டின மாதிரியே இருக்கு. அது இப்படி இழுக்குது. நான் என் கையில் இங்கே ரத்தம், இங்கே குளுக்கோஸ், 2 ஏறி படுத்துக்கிட்டு கிடக்கு. பாட்டி செய்கிற சேட்டையை பொறுக்க முடியல எனக்கு. அது என்கிட்ட பேசுது. நான் எப்படி 2 கையும் தான் அரைச்சிட்டானுங்களே, நான் என்ன பண்ண முடியும்? பாட்டி என்ன பார்க்குது, நானும் பாட்டியை பார்க்குறேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் இதில் வேற பாட்டி பிபி வாசி பிபி. இது நடந்த சம்பவங்க. அது கோபத்தில் என்ன முறைக்குது. நான் உடனே அதை மாத்துறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், பாட்டி கஷ்டப்படுது, நான் படுத்து கிடக்கிறேன், நானும் ஒரு நோயாளி, ரத்தம் ஏறுது. ரத்தம் ஏறினா கையை காலை ஆட்டக்கூடாது தெரியல, கொஞ்சம் இதாச்சா கிளாட் ஆகிடும். அதையும் நான் சீரியஸாக எடுத்துக்காம ஆசீர்வதிக்கப்பட்டவன் நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி சொல்லுகிறேன். இப்போ பாத யாத்திரையில் உன்னை ஆண்டவன் ஆசீர்வதிக்கணும்னா நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போயிருக்கணும். அப்போதான் உனக்கு ஆசீர்வாதம். பக்தி முயற்சிகளை செஞ்சிருக்கணும், தர்மங்கள் செய்திருக்கணும், இருப்பதை பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாதவனுக்கு தந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் பாத யாத்திரையை மரியாள் வழியில் இயேசுவிடம் சேர்க்கும், இல்லையென்றால் உன் வழியில் கல்லறையில் சேர்க்கும். புரியுதா? ஆக அப்படி படுத்து கிடந்தேன். இந்த பாட்டியை பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் பேசி பேசி பார்த்த முடியல. ஒரு பாட்டு பாடினேன், நல்லந்தானா நல்லந்தானா. சிரிச்சிடுச்சு பாட்டி. இப்போ சிரிச்சிங்க இல்லையா? பாட்டி சிரிச்சிடுச்சு. சிஸ்டர் மாறு வந்தாங்க. இவனை ஐசியூவில் வச்சா இவன் எல்லாரையும் நல்ல மாக்கிடுறான், எல்லாரும் சுகம் போட்டுறான். ஆகவே இந்த சாமியாரை வார்டுக்கு மாத்திட்டாரு. இருக்கிற இடத்துல இறைவனை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தகுதி இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். சும்மா ஜாலியான சாமியார் கிடையாது. முதல் நேற்று பாம்பே, நேற்று பெங்களூர், இன்னைக்கு திருச்சி, நாளை சென்னை. இந்த இடத்துல இரவு ஜெபம் வேற, நைட்டு ஃபுல்லாக பேசணும். ஏங்க அதனால மாதாவை சொன்ன மாதிரி என்னால் பண்ண முடியும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பாடுகிறது. காரணம், கடவுள் என்னை நன்றாக பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பாத யாத்திரை என்பது ஒரு பக்தி முயற்சி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு வாழ்க்கை முறை. திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாழ்க்கை முறை, திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை முறை. ஆக உன்னை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரணும். அதுபோல உன்னுடைய பேச்சு, நடவடிக்கை, வாழ்க்கை முறை இருந்தால் இந்த திரு யாத்திரை புனித பயணம் என்று அழைக்கப்படும். இல்லை என்றால் பழைய குருடி கதவை திரடி.
40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் நம்ம இருந்துட்டு 41வது நாள் தண்ணி அடிக்கிற ஆம்பளையை பார்த்துருக்கிறியா? அந்த மாதிரி தான் ஆயிடும். ஆகவே நான் ஒரு தடவை பிரச்சனை, ஒரு வருஷம் கழித்து தான் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். புதுசாக தம்பதியர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, குழந்தை பிறந்த உடனே தான் பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒத்து போவோம். நான் அந்த காலத்து கல்யாணம் சொல்கிறேன், இப்போல்லாம் 3 மாதத்தில் டைவர்ஸ், அது வேறு விஷயம். நீ என்ன எத்தனை லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் 3 மாதமோ 4 மாதமோ, ஐயோ ஐயோ, எத்தனை லட்சம் போட்டாலும் சரி. பேப்பரில் படிக்கல, ஒரு 300 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணே செத்து போச்சே. நானாவது டிவோர்ஸ்ன்றேன், அது பொண்ணே செத்து போச்சு. கோடான கோடி பணம் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு மனுஷனா வாழ்றது கிடையாது. அதனால கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு அதுங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சண்டை. ஞானஸ்தானத்துக்கு யார் பேர் வைக்கணும்? சாமியார் தான் வைக்கணும். நீசி எழுதி வச்சு சாமியார்கிட்ட கொடுக்குற, இந்த பேரை வை. நீ வைக்கிற பேரு மூஞ்சிக்கும் முகரைக்கும் செட்டே ஆகாது. டிங் டிங் புங் காங் டிங். அது பேரை கேட்டேன், என்ன பேருன்னு கேட்டா ஆரோ. சரிம்மா, நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறமா, அங்கே தண்ணி வரல எங்களுக்கு அப்படின்னு. இப்போ நான் ஆரோ வாட்டர்னு எடுத்துக்கிறதா, ஆரோனா அம்புன்னு எடுத்துக்கிறதா? கடைசியில் பார்த்தா ஆரோக்கியத்தா ஆரோ. இப்ப நினைப்பா, இவங்கிட்ட போய் பேரை சொன்னேன். இதுல வேற ஆந்தோனின்னு பேர் வச்சிருப்பாங்க, அவர் டோனி. அது மூச்சு பார்த்தா டப்பா மாதிரி இருக்கும், அதுக்கு டோனி. இந்த பேரை வைக்கிறது, ஜானன் வை, எங்க அப்பா பேர் வை. அந்த ஆள் சொல்றான், இல்ல பாலு, எங்க அப்பா பேர் வை. ரெண்டுத்துக்கு சண்டை. ஜானா பாலா, ஜானா பாலா, ஜானா பாலா, ரெண்டு சண்டை. ரெண்டு சண்டை ஒன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சிடல. அவன் போனான், என்ன சண்டை? ஜானுன்னு வைக்கணுமா பாலுன்னு? என்ன ஜான் பால் செபாஸ்டின் வை போ. அந்த பொண்ணு யோசிக்குது, ஜானு இவங்க அப்பன், பாலு இவங்க அப்பன், இது செபாஸ்டின் யாரு? யாரா செபா? எங்க அப்பன். முடிச்சிட்டான்ல, எங்க அப்பன். உங்க வண்டவாளமெல்லாம் தண்டவாரத்தில் ஏறும். கொஞ்ச நாளைக்கு தான் வாழ்க்கை. அதனால இந்த நம்மளுடைய பிரச்சனைகளை, மரியாள் தன் வாழ்வியல் பிரச்சனைகளை இறைவனிடமே நேரடியாக சந்திக்கிறாள். எந்த மனிதனுடைய உதவியும் தேடி போகவில்லை. ஒரு பெண் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு குழந்தையை பெறப்போகிறாள் என்றால் அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை பெரியவங்கிட்ட சொல்லணுமா வேணாவா? சொல்லணுமா வேணாவா? சம்பந்தப்பட்ட சூசியப்பர்கிட்ட சொல்லணுமா வேணாவா? சொல்லணுமா வேணாவா? சொல்லணும்ல. ஏன் சொல்ல? ஏன் சொல்ல? என்னத்த சம்பந்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? பைபிளை கரெக்டா படி. என்ன சொன்னாரு? ஏன் சொல்லல? சொல்லணுமா வேணாவா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு மாமாவோ தங்கையோ அக்கையோ தங்கையோ சொந்தக்காரனோ இல்லை, சூசியப்பர் இங்க வாடா அப்பா, உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, விஷயம் இப்படி முத்தி போச்சு, சொல்லணுமா வேணாவா? சொல்லணுமா வேணாவா? கடவுள் என் பக்கம் இருக்க யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தின் அஸ்திவாரம் மரியாள். இத நம்ம சொல்ல போய், அவன் ஏதாவது சொல்ல போய், அப்புறம் கடைசியில் அது பேய். எதுக்கு? போய் போய் பேய் வரும். அதனால தான் மரியாள் உள்ளத்திற்குள்ளே வைத்து இது எத்தகையதோ என்று தியானித்துக் கொண்டிருந்தாள். பிரைஸ் தி லார்ட். நீ இருக்கிறிய தியானிப்பியா? ஏதாவது ஒன்ன பார்த்துட்டேனா போனு எங்க இயேசுநாதர் 3 ஆணி அரைஞ்சாங்கன்றீங்களா? அந்த 3 ஆணி எல்லார் கையிலும் இருக்கு. ஒன்று உன் கண்ணு, இன்னொன்று வாய், இன்னொன்று காது. அது ஆணி எவனுடைய குடும்பத்தோ கெடுக்க போதுன்னு அர்த்தம். அடுத்தது வாய், ஆமா விடக்கூடாது அப்படி பண்ணினா. அது 3வது முடிச்சு போச்சு. இந்த 3 ஆணியை வச்சு இதெல்லாம் மரியாள் சரியா பயன்படுத்துறா பாருங்க.
காணா ஒரு கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு. காதுக்கு வருது நியூஸ், காதுக்கு வருது நியூஸ். இந்த காதுக்கு வந்த செய்தியை மரியாள், ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கிறது. அப்படியே வாய் மூடிட்டா, அப்படியே காதை மூடிட்டா. அப்படியா, யாருக்கிட்ட சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இதான் மரியாள். யாருக்கிட்டையும் கேட்கல, நேரா தப்ப என்கிட்ட போச்சு. ஏசு என்னம்மா, சத்தமா பேச. சின்ன பையன்ல ஏசுனாதரு, அவர் கேட்டிருப்பாரா, என்னம்மா தாயே என்ன வேண்டும், அப்படியே கேட்டிருப்பாரு. அவர் ஜாலியா சின்ன பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமா வாலிப பசங்கிட்ட. மாதா கூப்பிடுறாங்க, ஏசு என்ன இங்க தான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம், கூப்பிடுற, அப்புறம் என்ன விஷயம் சொல்ல கேட்டிருக்கலாம்ல. யோசிங்க மக்களே, இது நடந்திருக்கலாம், இது நடக்காமல் இருக்கலாம். ஒரு வாலிபன் தானே, கிழவனா அவரு. கேட்டார், மரியாள் மகனே ரசம் தீர்ந்து விட்டதடா. அதான் இயேசு நாதர் மாதாவின் மனதை அறிந்து கொண்டார், இயேசுவின் மனதை மரியாள் அறிந்து கொண்டார். உதவி வேண்டும் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த கானாவூர் கல்யாணம் விவரமாக சொல்லுகிறது. ரெண்டு பேரும் அமைதியாக அந்த இடத்திலே ஒரு உதவியை செய்து அந்த குறைகளை நீக்கி நிறைவாக மாற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் பிரித்து பார்க்கலாமா? மாதாவை இயேசுவை தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்கலாமா? குழந்தையும் தாயும் பிரிக்க முடியுமா? நீ பிரிக்கலாம், ஆனால் ரத்தம் ஒன்று, சதை ஒன்று. இல்லை, குழந்தை அழகாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள், குழந்தை கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா, அதே ஒரு முட்டை கண்ணு வச்சு கொஞ்சம் கருப்பாக பிறந்துருச்சுன்னா அங்கே ஒப்பன மாதிரியே இருக்கு பாரு. இதான் மனிதன். பட் கடவுள் வேறு. ஆக பிரியமானவர்களே, பாத யாத்திரை போகிற நாம், அவர்கள் நடைப்பயணமாக போகிறார்கள். நீங்கள் எல்லோரும் பாத யாத்திரை ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு தேவையானது தாட்சி, நிதானம், பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை, தர்மம், ஜபம், நம்பிக்கை. இவைகள் இருந்தால் உன் பயணமும் புனித பயணமாக மாறும். ஆகவே கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே இன்னும் மரியாளை போல ஆழமாக போனால் உங்கள் வாழ்க்கை பயணமும் யாத்திரை பயணமும் ஆசீர்வாதமாக மாறும். ஆமென்.